நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீதிமொழிகள் 3:6. உன் படிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆங்கிலத்தில் இந்த வாசகத்தை வாசம்னா நான் வாசிக்கணும் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வழிகளில் எல்லாம் நினைத்துக்கொள் அப்படின்னு எழுதிட்டு ஆங்கிலத்தில் எழுதிட்டு put God first in all you do அப்படின்னா நீ செய்கிற எல்லாவற்றிலையும் தேவனை முதலாவதாக கொள்ளும். அதாவது நான் வாசிக்கிறேன். In all your ways acknowledge him and he will make your path straight. Do not be wise in your own eyes. Fear the Lord and turn away from evil. அதாவது நீ என்ன செய்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் தேவனை முதலாவதாக வை. தேவனை முதலாவதாக வச்சா மற்ற எல்லா காரியத்தையும் அவர் சரியா வைப்பார். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, எதுக்காக தேவனை தேடுறாங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு போதகர் சபையில சாக் சொன்னதான் ஒரு இல்லை, சபையில் இருக்கக்கூடிய பையன் கிட்ட கேட்டாப்லையா, லாசரு பணக்கார ஐஸ்வர்யவானுடைய ஓமையை சொல்லிட்டு, இந்த பூமியில லாசர் ஒரு ஏழையா ஒரு பிச்சைக்காரனா ஒரு பணக்காரனுடைய வீட்டு வாசல்ல அவருடைய மேஜையிலேருந்து விழக்கூடிய ஏதாவது துணிக்கையாவது நமக்கு கிடைக்காதா, கொஞ்சம் சாப்பிட்டு பசி ஆட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு காத்திருந்திருக்கான். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அந்த பணக்காரன் இந்த பூமியில ரொம்ப மிகுந்த ஒரு எல்லா வசதியும் உள்ளவனாக ரத்தின கம்பளங்கள் விரித்ததான அந்த வீட்டில் அந்த மேஜையில் அவன் சாப்பிட்டான். அந்த ஏழை வெளியில் படுத்திருக்கிறதெல்லாம் அவனுக்கு அக்கறையும் கிடையாது, அவனுக்கு குறித்த யோசிக்கவும் கிடையாது. அப்படி சம்பிரமமாக வாழ்ந்தான். 2 பேரும் மறிக்கிறாங்க. மறித்த உடனே தேவதூதர்கள் அந்த உடம்பெல்லாம் பருக்களால் நிறைந்து அந்த பசியோடு கூட அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் படுத்திருந்தானே, அந்த ஏழை லாசருவை ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் பரதீசில் விட்டாங்க. அந்த இங்கே பூமியில சம்பரமமாய் வாழ்ந்த அந்த பணக்காரன் பாதாளத்தில் கொண்டு போய் அவன் விடப்பட்டான். அங்கே அவன் மிகுந்த உபத்திரவத்தில் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறான், தகப்பனே, நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, அந்த லாசருடைய விரல் நுனிய தண்ணியில் நினைச்சாவது கொண்டு என் நாவை குளிரப்படுங்க, நான் அவ்வளவு வேதனையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஓமையை சொல்லிட்டு அவர் கேட்டாராம், நீங்க இப்ப லாசரை போல இருக்க விரும்புறீங்களா, அல்லது அந்த பணக்காரனை போல இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாராம். இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? அந்த பையன் ரொம்ப புத்திசாலி. அவன் சொன்னா, நான் இந்த பூமியில நான் பணக்காரனை போல இருக்க விரும்புறேன், மரித்த பின்னாடி பரலோகத்துல லாசருவை போல இருக்க விரும்புறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்களும் இப்படிதான். இந்த பூமியில நம்ம சம்பரமா வாழணும், நல்லா புசிக்கணும், குடிக்கணும், ஒரு ஐஸ்வர்யத்தோடு கூட உலக இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு செத்த பின்னாடி பரலோகம் போயிடணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்னன்னா, செத்தா பரலோகம் போகணும். எதுக்காக மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் எடுங்கள்லாம் சொல்லும்போது போதகர்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ செத்தா பரலோகம் போகணுமா இல்லையா, அப்பனா உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும், நீ மனம் திரும்ப பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் என்ன, இந்த பூமியில உடனே வாழாக்காமல் தலையாக்குவார், தேவனை ஆசீர்வதிப்பார், உனக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆனா பைபிள் என்ன இருக்கு அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கணும்னா என்ன, காரு பங்களா வீடு எல்லாமா இல்லை. அதுக்கு மேல என்ன எழுதியிருக்கு, இந்த பூமியில நமக்கு அத்தியாவசியமான தேவை என்னவோ, உணவு, உடை, இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள், அதுகளை தேவன் கொடுப்பார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அது நமக்கு பத்தாது இல்லை. இந்த பூமியில யாரும் நமக்கு லாசரோ போல இருக்க வேண்டாம், தேவன் தான் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, உனக்கு உணவோ உடையோ நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன்னுடைய பரலோக தகப்பனுக்கு தெரியும், அதனால அதெல்லாம் அவர் கொடுப்பாரு. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம எல்லாருடைய விருப்பமும் என்ன இருக்குனாக்கும்,
நான் விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு தெய்வம் வேண்டும். அதுதான் இன்னைக்கு தெய்வ பக்தி உள்ள உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருடைய எண்ணங்கள் என்னன்னா, இந்த பூமியில நான் என்ன விரும்புறேனோ அதெல்லாம் கிடைக்கணும், நான் என்ன கேட்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு ஒரு சாமி கொடுக்கணும். அப்படி செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு வந்து கோயில் கட்டுறேன் அல்லது உனக்கு நேர்ச்சி வச்சு உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு இன்னைக்கு எங்கெங்கயோ தூர தொலைவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட அவங்க இருதயத்தை நினைச்சுக்கிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறாங்க, வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. போய் வந்து ஆட்டை பலி கொடுக்கறது அல்லது தங்கத்துல வெள்ளியில என்னென்னமோ செஞ்செல்லாம் கொண்டு பலி செலுத்துறாங்க, கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க. சபைக்கு வரக்கூடிய மக்களையும் போதவர்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னா, நம்ம என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் கொடுப்பார். அப்ப நமக்காக வாழ்றதுக்கு தேவன் உதவியா இருக்கணும். நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சாமி வேணும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய விருப்பமா இருக்கு. அப்ப இந்த பூமியில ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அப்படின்னு என்னன்னா, இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ஒன்றை மதிக்கிறார்கள், பொருளை மதிக்கிறார்கள், இன்பத்தை சுகமமான வாழ்க்கையை மதிக்கிறார்கள், நல்ல அதிகாரம் உள்ள பதவிகள்ல இருக்கிறத மதிக்கிறாங்க, ஜனங்கள் மத்தியில பிரபல்யமா இருக்கிறத விரும்புறாங்க, ஒரு நல்ல பேர் புகழ் பெற்ற ஒரு மனிதனா இந்த பூமியில வாழணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் வந்து பணம், வசதி, அப்புறம் சுயநலமான எண்ணங்கள். நான் என்ன விரும்புறேனோ அது எனக்கு நடக்கணும், கிடைக்கணும், என் பேரு புகழ், எனக்கு வசதி, என்னுடைய இன்பம், இப்படிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப பிரசங்கியார்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னாக்கா, இதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவாரு, உன்னை பெருசா இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்ததான போதனையே கிடையாது. அதான் தேவன் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான், அதுதான் நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதியிருக்கு. அப்ப தேவனுடைய நீதியை தேடக்கூடிய மனிதர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அல்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்து இந்த பூமியிலேயே ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணார். அதனால நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னுடைய மாப்பிசி தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்கு உண்டான மந்தைகள், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் வந்த ஜனங்களுக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழக்கூடிய ஜனங்களுக்கு நித்திய ஜீவன், நித்தியமான வாழ்வு, நித்தியமானவருடைய வாழ்வு. அப்ப புதிய ஏற்பாட்டுல தான் நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்படல. அருமையானவர்களே, இப்ப நாம புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழக்கூடிய, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள், கிறிஸ்தவர்கள்னால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள் அர்த்தம். இயேசு இந்த பூமியில நீதிமானா வாழ்ந்தாரா இல்லையா? அவர் பணக்காரரா இருந்தாரா? அவர் சுகபோகமா வாழ்ந்தாரா? இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன பிரசங்கிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். அப்படி இல்லை அருமையானவர்களே. இயேசு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்ததுலேயே பாவம் செய்யாம வாழ்ந்தவர் இயேசுதான். ஒரு பாவம் அவர் செய்யல. என்னிடத்துல பாவம் உண்டு உங்கள் யார் சொல்லக்கூடும்னு சவால் விட்டார். ஒருத்தர் சொல்ல முடியாது, விசுவாசானவனே சொல்ல முடியாது. அப்படி ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். ஆனால் அவர் இந்த பூமியில வாழும் பொழுது இன்னைக்கு பிரசங்கியார்கள் சொல்றது மாதிரி வந்து அவருக்கு சொத்து, சோகம், வீடு, காரு, பங்களா, வசதி அப்படி இருந்துச்சா? இல்லையே. அப்ப அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அவரை போல மாறணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இந்த பூமியில என்ன இருந்தது? பெரிய சமாதானம் இருந்துச்சு. அவருக்கு எதுவுமே இல்லாட்டாலும் அவருக்குள்ள சமாதானம் இருந்துச்சு, எதுவுமே இல்லாட்டாலும் சந்தோஷம் இருந்துச்சு. பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், மனிதர்கள் அவர் நிந்தித்தார்கள், காது உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அரைந்தார்கள், அடித்தார்கள், சிலுவையில தொங்க விட்டு கொண்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சாலும் அவருடைய இருதயத்துல இருந்து சமாதானம் போகவே இல்லை. அவர் முறுமுறுக்கல, குறை சொல்லல, அவர் வந்து பாடுபடுகிறவர்களை பயமுறுத்தல, வையப்படும் போது திரும்பி வையல, நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அப்ப வெளியில வந்து பலவிதமான பிரச்சனைகள், ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட வந்து ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கை அவருக்கு இல்லவே இல்லை. அவர் இளைப்பாறுதலோடு கூட இருந்தார். அவரை பிடிச்சிட்டு போக வரும்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு யார் வேணும்? நாங்கள் சரியா நான் இயேசு பேருக்கிறோம், நான் தான், என்னை பிடிச்சுங்க, இவங்களே விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்ப அப்பொழுதும் கூட கூட இருந்த ஜனங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர் வந்து பிரயாசப்பட்டார் ஒழிய தனக்காக, எனக்காக நீங்க எல்லாம் ஆதரவா இருங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப அவருக்குள்ள எவ்வளவு பெரியதான இளைப்பாறுதல், எவ்வளவு பெரிய சமாதானம். அவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டார் ஒழிய என் மீது உனக்கு ஒரு அதிகாரம் இருக்காதுன்னார். அப்ப அவர் எதை அறிந்திருந்தார்னா, தேவனையும் அவருடைய வல்லமையும் அவர் அறிந்திருந்தார். பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா
என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதே செய்கிறபடினால நான் தனியே இருக்க அவரு ஒரு காலம் விடவே இல்லை. அப்ப இந்த பூமியில வாழும் பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்தார். யோவான் 8:29 படிச்சு பாருங்க. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்தார். இந்த நீதிமொழியில, இந்த நீதிமொழியை எழுதின சாலமோன் எழுதுறாரு, put God first in all you do, everything you do. இனி என்ன செஞ்சாலும் சரி, முதலாவதாக தேவனை வச்சு அவர் மையமாக கொண்டு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு நம்ம ஜனங்கள் எப்படி தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, இதை செஞ்சா எனக்கு லாபம் வருமா, இதை செஞ்சா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, இதை செஞ்சா எனக்கு ஒரு பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, அல்லது எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது வாழ்க்கையில வந்து நான் வந்து மேன்மையாக முடியுமா, இப்படிதான் இந்த பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடையே பார்க்கிறோம். கீழானவைகளே அல்ல மேலானவையே நாடுங்கள் அப்படின்னு கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம். கீழானவைகள் என்னன்னா இந்த பூமிக்கு அடுத்தவைகள். அப்ப இந்த பூமிக்கு அடுத்தவைகளே நம்ம தேடி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்னுடைய தெய்வம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடி போகிறார். கிறிஸ்துவம் என்பது என்னன்னா, தேவன் மனிதனை தேடி வந்தார். எதற்காக? தன்னுடைய சாயலாக மாற்றுவதற்காக. அவரை போன்றது ஒரு இளைப்பாறுதலான, ஒரு பரிசுத்தமான, ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதனை மாற்றும்படி தேவன் இறங்கி வந்தார். அதான் மாம்சத்துல வந்த தேவன் இயேசுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் என்ன தேடுகிறார்கள்னா, மனிதர்கள் தேவனை தேடுகிறார்கள். அவங்க தெய்வம் மனிதனை தேடி வரல, அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவங்க கண்டுபிடிச்சு இதுதான் வழி, இதுதான் சாமின்னு சொல்லிட்டு ஒரு வழிவாசலை வகுத்துக்கிட்டு அவங்க கடவுளை தேடுகிறார்கள். அவங்க நினைக்கிறபடியெல்லாம் வந்து நேற்று செய்தித்தாள் படிச்சு ஆச்சரியப்பாங்க. ஒரு ஊர்ல வந்து 2 வீடுகள்ல, பூட்டின வீடுகள்ல போய் திருடி பணம், நகை, வெள்ளி பொருள்கள் எல்லாத்தையும் திருடிட்டு அந்த ஆள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க நேர்ச்சி செலுத்துறது. எதுக்கு? அவர் தொழிலை வந்து அவருடைய சாமி ஆசீர்வச்சிருச்சு. எவ்வளவு குருடர்களா இருக்கிறாங்க. அவங்க செய்தது திருடு, ஆனால் அவர்கள் வந்து சாமி தான் என் தொழிலை ஆசீர்வச்சிருக்கிறாங்க. அப்ப திருடு பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு. அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள், கடவுள் என்று சொல்லி அதை அவனை வழிபடுகிறார்கள். ஆனால் தான் திருடுவது தெய்வத்துக்கு ஏற்றது அல்லங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்களுடைய கண்கள் இப்ப நம்ம கண்ணு குருடாயிருச்சுன்னா அல்லது இருட்டுக்குள்ள இருக்கிறோம்னா வாசல் எங்க இருக்குன்னு தெரியாது, தடவி தெரியும். அதே மாதிரிதான் ஜனங்களுடைய கண்கள் எல்லாம், இருதய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாயிருக்கு. அதனால தாங்கள் போகிற வழி என்னதென்று தெரியவில்லை. அவர்கள் திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாத்துகிறார்கள், சாமியின் பேரால சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டி குத்துக்கிறாங்க, எனக்கு முதல் மரியாதை உனக்கு முதல் மரியாதைங்கிறாங்க. கும்பிட போறது சாமின்னா நம் வயலில் எழுதியிருக்கு, ஒருவன் தேவன் இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிற போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். இதுதான் மெய்யான தேவனுடைய வழி. நாம் தேவனை அறிந்திருந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர்கள் தேவனை அறியவில்லை. அதனால தெய்வத்தின் பேராலேயே வந்து அங்கே வெட்டு குத்து கொலை, ஜாதியின் அடிப்படையில, அல்லது நான் பணக்காரன், அல்லது நான் தான் தர்மகர்த்தா, எனக்கு முதல் மரியாதை கொடு, இப்படிலாம் எத்தனை இடங்கள்ல சண்டைங்கிறீங்க. சாமி கும்பிடணும்னு போய் அங்கே செத்து மடிகிறாங்க கூட்ட நெரிசல்ல. காரணம் என்னன்னா, இங்கேதான் சாமி இருக்கு, இதை செஞ்சா இந்த குளத்துல குளிச்சாதான் அவனுக்கு வந்து முக்தி கிடைக்கும். குருட்டுத்தனமா நம்புறாங்க, சாகுறாங்க. ஒரு சேரு சகதினா கூட அதுல போய் முழுகி எழுந்திரிச்சா அது புண்ணியம் நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவும் கிடையாது, ஒரு யோசிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம சபைக்கு வர்றோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம். கிறிஸ்தவங்களையும் நிறைய பேர் இந்த வழி அறியல. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்க கையில இருக்கு. பரலோக ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷம். ரோமர் 14:17 அப்படிதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என்ன? அது நீதியும், அது சமாதானமும், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சபையிலேயே வந்து நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு பொறுப்பு கொடுக்கல, என்னை எதை செய்ய விடல, அதை செய்ய விடல. தேவனை அறியவே இல்லை, தேவனை அறியவே இல்லை. அறிஞர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்தா, நாம் தேவனுடைய வழியை அறிந்திருந்தா ஒருவரோடு ஒரு ஐக்கியப்படும். குடும்பத்துல சமாதானம் இருக்கும், இருதயத்துல சமாதானம் இருக்கும், சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள வேற்றுமை இருக்காது, ஐக்கியம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். இந்த வழியை நம்ம அறியலைன்னா தேவனை அறியலைன்னு அர்த்தம். இனி வந்து நம்ம உலகத்துக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்தோம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன், நான் வந்து உண்மையா சொல்றேன்,
பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள என்ன யோசிப்பேன் தெரியுமா? நான் போய் இதை கேட்டேன்னா அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் வருவாங்க. நீங்க பாருங்க, புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு சின்ன சண்டையா இருக்கும். அந்த பொண்ணு கோவிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க நினைச்சா, 2 பேரும் ஐடியா கொடுப்பான். நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வரதட்சணை கொடுமை அப்படின்னு கேஸ் கொடு. சபைக்கு வந்துட்டு இருந்த ஒருத்தருடைய மகள் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க, அந்த பொண்ணு வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு புருஷனோட அப்புறம் வாழலை. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து சேர்த்து வைக்க, நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் பிள்ளையை சேர்த்து வைங்க, அப்படிலாம் எனக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. அந்த பையன் அப்பப்போ நம்ம சர்ச்சுக்கு வருவார். அப்போ அந்த அப்பா அம்மா போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நம்ம வந்து பையனோட சமாதானமாக போகணும், நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு சொல்லிச்சான். இந்த பேச்சு என்கிட்ட பேசவே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி நீ கொடுக்குறியா இல்லை நான் போய் கேஸ் விடுவான்னு சொல்லிச்சான். எனக்கு டைவர்ஸாக வேணாம், அவனோட என்னால் வாழ முடியாது. அந்த அப்பா போய் வேற வழி இல்லை, பொண்ணை ஆண்டவர் சொன்னார், இது மாதிரியான இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் உன்னுடைய பிள்ளையையோ மகனையோ மகளையோ மனைவியையோ தாயோ தகப்பனையோ நீ நேசித்தால் எனக்கு பாத்திரம் இல்லைன்னாரு. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கோம், டைவர்ஸுங்கிறது ஆண்டவருடைய கட்டளையே கிடையாது. மத்திய 19:6 படிச்சு பாருங்க, என்ன இருக்கு? நேசித்தன முகாந்திரத்தினால் ஒன்றி வேற எந்த காரணத்தினாலும் தள்ளிவிடுதல் கூடவே கூடாது. இதுவும் வந்து ஒரு கன்செஷன். எப்படின்னா, இன்னும் புருஷனுக்கு ஒரு மனைவி உண்மையா இல்லை, அல்லது மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை, புருஷன் மனைவிக்கு உண்மையா இல்லைன்னா அது வந்து அவங்க சகிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ மட்டும் வந்து உன்னால மன்னிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீ பிரிஞ்சிருக்கலாம். அதுவும் போய் தனியா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லவே இல்லை, பிரிஞ்சிருக்கலாம். சரி, அது ஒரு காரணத்துக்காக மட்டும், வேற எந்த காரணத்தினாலும் பிரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாது. பையன் சேர்ந்து வாழ விரும்புறாரு, பொண்ணு மாட்டேங்குது. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவர் அப்பா போய் கேஸ் போட்டு ஒரு வழியில வந்து அந்த பையன் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அது போய் பேசினா அந்த பொண்ணு பேசுறது இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டு வேலை செய்யற இடத்துல போய் பார்க்க போயிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து பேசி இது பண்ணாங்க, நீ எதுக்கு இங்கே வந்து அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. சரி, கடைசியில் இனி வேற வழி இல்லை, அந்த பொண்ணே டைவர்ஸ் கேட்குறது போட்டோம் அப்படின்னு அவர் வந்து ஆஜராக விட்டார். வழக்கெல்லாம் போகல. கடைசியில் வந்து அவர் கொடுத்தாங்க, அந்த ஆர்டர்ல போட்டிருக்கு. அந்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அப்புறம் வந்து பணம் கேட்டாரு, சித்திரவதை பண்ணாரு, இப்படிலாம். அப்போ நான் சொன்னேன் ஒருத்தர், இது நடக்காத போய் எழுதி கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோம்ங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நடந்து எழுதி கொடுத்தா டைவர்ஸ் கிடைக்குமாங்க? உங்க வேதத்துல அப்படி எழுதி இருக்கு, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வேண்டியது டைவர்ஸ். அதுக்கு வக்கீல் என்ன சொல்லி கொடுப்பாரு யோசனை, நீ இப்படி கேஸ் போட்டாதான் அவனுக்கு கிடைக்கும். புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடு, அப்பதான் அவனை பிடிச்சி உள்ள விடுவான். லேசா அப்படின்னு போனா சாத்தான் ஐடியா கொடுத்து நிரந்தரமா பிரிச்சிடும். உலகத்துல அதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. வக்கீல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கேஸ் நடக்கணும், அப்பதான் அவனுக்கு காசு கிடைக்கும். சோ நம்ம யார்கிட்ட போய் யோசனை கேட்கணும்? தேவனுடைய பிள்ளைகிட்ட போய் யோசனை கேட்கணும், தேவன்கிட்ட யோசனை கேட்கணும். நாம எதை செஞ்சாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்கள். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திலையும் தேவனை மையமாக கொண்டு வாழும்படியே தேவன் நம்மை அழைக்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் தன்னுடைய சுயநலத்தை மையமாக கொண்டே வாழ்கிறார். தெய்வ வழிபாட்டுல கூட மனிதர்கள் எதுக்காக இப்போ கோயிலுக்கு போறாங்க? சாமி எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு சொத்து கிடைக்கணும், எனக்கு வழக்குல ஜெயம் கிடைக்கணும், நான் விரும்புறது எனக்கு கிடைக்கணும், வேலை, ப்ரமோஷன், சொத்து, சுகம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், இப்படி ஏதாவது ஒரு காரியத்துல தான் விரும்பினத தெய்வம் எனக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இவர்களுக்கு தான் அவர்கள் ஆண்டவரை போல இருந்து கட்டளை கொடுக்குறாங்க. நான் அந்த படத்துல அந்த மந்திரவாதிகள் ஏதாவதுலாம் தெருவில் எல்லாம் வந்து சக்கமா அப்படின்னு இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவார். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்து வச்சு அந்த வார்த்தையெல்லாம். அப்படின்னு என்னன்னா, அந்த அசுத்த ஆவியில வந்து அவங்க ஆளுகை செஞ்சுக்கிட்டு வந்து அதை வந்து ஏவுதல் பண்ணுவாங்க, இதை போய் செய், அதை போய் செய், அப்படி செய், இப்படி செய் அப்படின்ட்டு. அது ஒரு நாள் இவரை அமுக்கிட்டு போயிடும். அது மாதிரிதான் ஒரு புலிக்குட்டி மேலே ஏறி சவாரி செஞ்சா ஒரு நேரம் என்ன செய்யும், அவன் அது வாய்க்கு இறையாயிடுவான். அது மாதிரிதான் அருமையானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
புட் காட் ஃபர்ஸ்ட் இன் ஆல். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள், ஒரு மனுஷன் வந்து தேவனை விசுவாசிக்கிறான்னா அவனுடைய வீட்டுல உள்ளவங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்க நம்ம வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள்ல 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் அப்படின்னா உண்மையிலே நம்ம தேவனை வந்து இவர் தான் மெய்யான தேவன், இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவரை நீ நேசிக்கிற ஒரு அன்பு தகப்பன். உண்மையான சகோதரர்கள், இந்த தகப்பன்கிற வார்த்தையை சொல்லும்போது நான் சொல்ல விரும்பினேன், நீங்க புதுசா கைதட்டீங்க, நான் அதை விரும்புறதே இல்லை. அதே மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் தேவன் ஒருத்தர் தான், நம்ம யாரையும் தகப்பன் சொல்லியிருக்கோம். தகப்பனை போன்ற ஒரு ஆவி உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், மேய்ப்பனுடைய ஆவி உள்ளவங்க சொல்லலாம். ஏன்னா ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மண்ணுடையில் ஒருவரை நீ தந்தை என்று மத்திய 23 இருக்கு. உண்மையில யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தகப்பன் சொல்ல. பெற்ற தகப்பன் என்ன பண்றது? மாம்சத்தின்படி பெற்ற தலைவன் மாம்சத்துக்கு தகப்பன், பெற்ற தகப்பன். ஆவிக்குரிய ரீதியில நம்ம பிறக்கும் போது யாருடைய ஆவினால பிறந்திருப்போம்? அப்ப மாம்சத்தின்படி நாம் யாருடைய வித்துனா நம்முடைய தகப்பனுடைய வித்து. அதனால மாம்சத்தின்படி நம்மளை பெற்ற அப்பாவை தான் நம்ம அப்பான்னு சொல்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய ஆவியினால பிறந்திருக்கோம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு தான் நமக்கு தகப்பன்? தேவன் ஒருத்தர் தான் தகப்பன். ஏன்னா அவருடைய ஆவியினால தான் நம்ம பிறந்திருக்கோம். மாம்சத்தின்படி நம்ம யாருக்கு பிறந்திருக்கோமோ அவர் எனக்கு அப்பா, ஆவியின்படி நாம் யாருக்கு பிறந்திருக்கோமோ அவர் தான் நமக்கு அப்பா. வேற யாரும் என்ன செய்யக்கூடாது அப்பான்னு. அப்பாவை போன்ற, ஏன்னா பவுல் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தகப்பன்மார்கள் இல்லையே அப்படின்னு எதுக்கு சொன்னார்னா, ஒரு தகப்பனை போன்று நம்மை பராமரிக்கக்கூடியவர்கள், தகப்பன் பிள்ளையை பெறுறது போல நான் உங்களை வந்து கிறிஸ்துக்குள்ள நடத்தினேன் அப்படிங்கிறதுனால அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதனால அதே எடுத்துட்டு எல்லாம் நம்ம ஆவிக்குரிய தகப்பன் சொல்லக்கூடாது. சரி, நம்ம வந்து ஏதோ ஒரு பேச்சுல சொல்லிட்டு வந்ததுக்காக தேவன் நம்மளை குற்றவாளிகளாக இருக்கிறதுல, ஆனா தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தெளிவா இருக்கிறதுனால ஒரு காலம் நம்ம வந்து புட் காட் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னா தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முதலாவது. தேவனுடைய வார்த்தை வந்து வேத வாக்கான்னு சொல்லுவாங்க. ஆமா, வேத வாக்குன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தான் நமக்கு வேத வாக்கு. அதனால தேவனோட சொல்லிட்டாருன்னா அது யாரா இருந்தாலும் சரி. நான் சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நம்முடைய மூத்த சகோதரர்கள் கூட என்ன சொல்லக்கூடாது? தகப்பன் அப்படின்னு சொல்லுவோம். தகப்பனுடைய ஆவியை பெற்றவர்கள், தகப்பனை போன்றவர்கள். அவர் நமக்கு தகப்பனை போன்றவர் அப்படிதான் நம்ம சொல்லலாம். அது தப்பு கிடையாது. தகப்பனை போன்றனா ஒரு பெற்ற தகப்பனை இல்லாம அந்த வளர்ப்பு தகப்பனா இருந்த யோசிப்பை போல அவர்கள் நம்ம மேல அக்கறையா இருக்கிறாங்க, நம்ம மேல கரிசனையா இருக்கிறாங்க, அன்பு கூடுறாங்க, நம்மளை விசாரிக்கிறாங்கன்னா நம்மளை வந்து இவர் எனக்கு தகப்பன் மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அருமையானவர்களே, பாருங்க, 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு, பழைய ஏற்பாட்டுல ஒண்ணு. இப்ப நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறாருன்னா அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க. நிறைய விசுவாச குடும்பங்கள்ல நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறல. ஏன் நிறைவேறலைன்னா நாம் இருமணம் உள்ளவர்களா இருக்கிறோம். இருமணத்துக்கு என்ன உதாரணம்? நான் முதல்ல சொன்னேன். புத்திசாலியாகிய பையன் என்ன சொன்னா, இந்த பூமியில பணக்காரனை போல இருப்பான், ஐஸ்வர்யவானை போல. மரித்த பின்னாடி பரலோகத்துல லாசருவை போல இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இங்கே லாசரு, இங்கே ஐஸ்வர்யவனை போல இருந்தா பரலோக ராஜ்யம் என்ன செய்யறது? கிடைக்காது. அவன் சுயநலமாய் வாழ்ந்தவன், தனக்காகவே வாழ்ந்தவன். அவன் வந்து அந்த ஐஸ்வர்யவான் வந்து இந்த பூமியில தன்னுடைய வீட்டு வாசலே காத்திருந்த லாசருவை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது, அதை பத்தி யோசிச்சதும் கிடையாது. மரித்த பின்னாடி அங்கே போன பின்னாடி என்ன செய்யறான்? அவன் இப்பொழுது தரித்திரனை போல இருக்கிறான். லாசர் எங்க நல்லா இருக்கிறான். அதான் அவர் சொன்னார், ஆபிரகாம், நீ பூமியில சம்பூர்ணமாய் வாழ்ந்தான், அவன் கஷ்டப்பட்டான், இப்ப அவன் தேற்றப்படுகிறான், நீ கஷ்டப்படுற. அதனால அது முடியாதுப்பான்னு சொல்லிட்டான். இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவன் அந்த மாதிரி வாக்கு தத்தத்தை பைபிள்ல எங்கேயுமே கொடுக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்மார்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு வாக்கு தத்தம். நீங்க எத்தனையோ ஒரு ஒன்ன பார்த்து ஒன்று காப்பி அடிக்கிறாங்களோ, பைபிள் எங்கேயாவது அப்படி இருக்கா? மாச வாக்கு தத்துவம்னு எங்கேயாவது இருக்கா? மாச வாக்கு தத்துவம், அப்புறம் வருஷ வாக்கு தத்துவம், அதுல வாக்கு தத்த அட்டைகள், வசனங்களை அடிக்கிறது. கிறிஸ்துவ எங்கேயோ போய் சேர்மையானவர்களே, நீங்க வெளியில பிரசங்கிற எல்லாத்தையும் பார்க்காதீங்க, வேதத்தை படிங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லிருச்சுன்னா அது யார் சொன்னாலும் வந்து அதுக்கு 2வது தான். ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவன், முதலாவது தேவனுடைய வார்த்தை, முதலாவது தேவனுடைய நீதி, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய சித்தம்.
இன்னைக்கு பாருங்க, தங்களுடைய மகிமையை தேடுகிறோமா, தேவனுடைய மகிமையை தேடுகிறோமா? தேவன் நம்மளை என்ன விரும்புறாருன்னா, தேவனை மையமாக கொண்டு நீ வாழ வேண்டும். மனம் திரும்புதல் அப்படின்னா பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். பாருங்க, நான் வந்து ஒரு வசனத்தை வாசித்து இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 26வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே, தேவன் வந்து பவுலுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தம் பண்ண ஒரு காரியம் இது. என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்தில், வெறுப்பை விட்டு அன்பின் இடத்திற்கு, மன்னிக்க முடியாத சுவாபத்திலிருந்து மன்னித்து இளைப்பாறுதலா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கையிலிருந்து நீதியான ஒரு வாழ்க்கை. இதுதான் இருள். இருள் எதுக்கெல்லாம் அடையாளமா இருக்குன்னா, பாவத்துக்கு அடையாளமா இருக்கு, கொடுமைக்கு அடையாளமா இருக்கு, அப்புறம் அநீதிக்கு அடையாளமா இருக்கு, வெறுப்புக்கு அடையாளமா இருக்கு, கசப்புக்கு அடையாளமா இருக்கு. அப்ப ஒளிங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கு? நீதிக்கு அடையாளமா இருக்கு, அன்புக்கு அடையாளமா இருக்கு, மன்னிக்கிறதுக்கு, இறக்கப்படுறதுக்கு, இப்படி நற்குணத்துக்கெல்லாம் வந்து ஒளி அடையாளமா இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நீ பாவத்திலிருந்து, இருளில் இருந்து ஒளிக்கு திரும்பணும். சாத்தானிடத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, அவருடைய கண்களை திறக்கணுங்கிறார். ஏன்? அப்ப கண்ணு குருடாக இருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த பூமியில ஜனங்கள் எல்லாரும் சாமி கும்பிடுறவன் எதுக்கு கும்பிடுறான்? திருடுறவன் போய் சாமி கும்பிடுறான், கொலை செய்யறவனும் போய் சாமி கும்பிடுறான், விபச்சாரக்காரனும் போய் சாமி கும்பிடுறான். அவன் என்ன நினைக்கிறான்னாக்க, கொஞ்சம் காசு பணத்தை கொண்டு போய் கொள்ளையடிச்சாவது திருடியாவது கொண்டு போய் இங்க போட்டாச்சுன்னா சரி, சாமி நம்ம மேல பிரியமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் சொல்றாங்க, மத்திய 7:21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இதோ நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோமே, பிசாசுகளை துரத்தினோமே, வியாதியஸ்தர்களை சுகமாக்கணுமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நாமத்தினால் நீ அற்புதம் செஞ்சிருந்தாலும் சரி, பிசாசை துரத்தி இருந்தாலும் சரி, வியாதியை சுகமாக்கி இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுத்திருந்தாலும் சரி, ஊழியம் செய்திருந்தாலும் சரி, தீர்க்கதரிசன முறைத்தமே சொன்னாங்க, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு நான் உங்களை ஒரு காலம். அப்ப தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் நீதியை எதிர்பார்க்கிறார். பாவத்திலிருந்து மறந்துருந்து சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வா. சாத்தானுடைய பிடியிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அருமையானவர், இன்னைக்கு உலகம் எல்லாம், உலகத்தை குறித்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? விபச்சார சந்ததியினர். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை என்ன? விபச்சார சந்ததி. அப்புறம் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி. என்ன சொன்னாரு? அப்ப ஒரு மனுஷன் வந்து விபச்சார சந்ததிக்கும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிக்கும் பிரியமாக இருக்க விரும்பினால், அல்லது ஒத்த வேஷம் தெரிவிக்கணும், அவங்களோட ஒத்து போகணும்னு நினைச்சா எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? நீ மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. பணத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பாவத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இதுதான் நீதி. நம்ம ரோமர்கள் நிறுவனத்துல 12வது அதிகாரம், ரோமர்கள் நிறுவனம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னா இந்த உலகம், இந்த உலகத்துல சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து பணத்தை விரும்புகிறார்கள். உலகத்தின் பார்வையில ஒரு பெரிய மனிதர்களாக, பிரபல்யமாக, விளம்பரம், அதாவது நல்ல பேர் பெற்ற புகழ் பெற்ற மனிதர்களா இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்புறம் இந்த உலகத்தில் நல்ல பதவி, உயர் பதவியில இருக்கணும், நல்ல வசதியோட கூட இருக்கணும். மற்றவங்க ஒரு மனுஷனை உலகத்துல எப்படி மதிக்கிறாங்கன்னா, அவன் திருடனா, விபச்சாரக்காரனா, கொலைகாரனா, எப்படி சம்பாதிச்சான்னா பாக்குறது இல்லை. அவன் உயர் பதவியில இருக்கிறானா, அவனுக்கு வந்து பெரிய வீடு, பங்களா மாதிரி ஒரு வீடு அல்லது காரு, அவனுக்கு ஒரு ஏவலாளிகள் 10 பேர். போலீஸ்காரங்க போய் ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போனாங்கன்னா, விபச்சார வழக்குல கைது பண்ணி போனா கூட அதுக்கு ஒரு 1000 பேர் திரள்றாங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களுமே திரள்றாங்க. ஏன்? அவர் வந்து இப்ப பிரபல்யமான ஒருத்தர், இவரை தலைவர் சொல்றதுக்கு வைக்கப்படுறதே இல்லை. பிசாச தலைவர்னு சொல்றதுக்கு வைக்கப்படுறது.
விபச்சாரக்காரன், திருடன், கொலைகாரன். ஒரு நடிகை, கல்யாணமான ஒரு பெண் வந்து பல பேர் கூட சேர்ந்து நடிக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், கட்டி பிடிக்கிறார், டான்ஸ் ஆடுறார். அவருடைய ரசிகர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு மற்றவர் வெட்கப்படுவதில்லை. அதே மாதிரி ஆண்கள் பல நடிகைகளோடு பெண்களோடு கூட அவங்க ஆட்டம் போடுறாங்க, கூத்தாடுறாங்க, கும்மாளம் பிடிக்கிறாங்க, கட்டி கொடுக்குறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு ரசிகர்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய கூட்டம் கூட தெரியுமா? இந்த சாக் பேர் வந்தார், நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் வருவாங்க? அவர் வர்றாரு, விளம்பரம் பண்ணுங்க. நம்ம சர்ச்சில் உள்ளவங்க தான் வருவாங்க. அதுலயும் எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு தெரியல. ஆனா உண்மையாய் வந்து நீதியா வாழுகிறவர்களுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லை. பொருள் இல்லாதவன், அந்த பொருளை அவன் எப்படி சம்பாதிச்சிருந்தாலும் சரி, அவன்கிட்ட இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு 50 பேர் கைகட்டி நிக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. அவங்களை என் தலைவான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. அவனுக்காக கம்பெடுத்தோ அல்லது வாள் எடுத்தோ யுத்தம் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு, அடியார் மாதிரி இருக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகம் எதை மதிக்கிறது என்றால் பணத்தை மதிக்கிறது. அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் பலத்தை மதிக்கிறது. அவர்களுக்குள்ள அதிகாரம். இதுதான் உலகம். தேவன் என்ன சொல்றாருன்னா, குருட்டாட்டம் உள்ள மனிதர்கள் தான் இப்படி போகிறார்கள். அவரிடத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? உன் கண்களை நீ திறந்துரு. அவங்க கண்ணு பார்க்கல. இப்படி வாழ்ந்தா எங்கே போவோம்? இந்த பூமியில ஐஸ்வர்யவனா வாழ்ந்தவன் வந்து மரித்த பின்னாடி நான் பாதாளத்துக்கு போவேங்கிற வெளிச்சம் அவனுக்கு இருந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பானா? இல்ல. அவன் கண் குருடனாக இருந்தான். அவனுக்கு ஆவிக்குரிய கண்டம் குருடாக இருந்தது. அதனால அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஏழை எளியவனை குறித்து கவலை இல்லை. அவன் செய்த பாவம் என்ன? அவன் திருடன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன் சொல்லவே இல்லை. தனக்காகவே வாழ்ந்தான். அடுத்தவனை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது. மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா? அது கவலை கிடையாது. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா? கவலை கிடையாது. அவனுக்கு வியாதி இருக்கே, பாவம், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? கவலை கிடையாது. அவனுக்கு அந்த கவலையே கிடையாது. இப்ப லாசருங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இப்ப அவன் பார்த்துருக்கிறான். அவன் வீட்டறியில ஒரு ஏழை பணக்காரன் வந்து இப்படி கிடக்கிறத பிச்சை கேட்கறதுக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக வந்து அங்கே பரு வந்து பருக்களோட கிடக்குறான். நாய் வந்து அந்த பொண்ணு விலையெல்லாம் நக்குது. அந்த அளவுக்கு கேட்பாரற்று கிடக்குறான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனாலதான் அங்கே லாசருன்னு சொல்றான். இப்ப அந்த லாசர் வந்து விரல் நுனியில வந்து தண்ணி கொண்டாந்து கொடுத்தா கூட அதை நாக்குல வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா இந்த பூமியில அவனை குறித்து அவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இதுதான் இந்த உலகம். ஆனால் தேவன் என்ன செய்யறாருன்னா, அந்த லாசருவை நினைவு கூர்ந்தார். அவனை ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடுகிறார். பரலோகத்துக்கு பூலோகத்துக்குள்ள வித்தியாசம், மேலானவர்களுக்கு கீழானவர்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? நம்முடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறாரா? பாவம், நியாயம், அநியாயம், நீதி, நியாயம், இதெல்லாம் நமக்கு தெரியுதா? நம்ம சுயநலமா யாரை கேட்டுக்கிட்டு போனாங்க? எனக்கு நான் விரும்புறது கிடைக்கணும், நான் நினைச்சது நடக்கணும். மைவில் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவர் என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நடக்கணும். என்னுடைய மகிமை அல்ல, என்னை அனுப்பினருடைய மகிமையை நான் தெரிவிக்கிறேன். யாரு? பிதாவுடைய மகிமை. அதனாலதான் நீங்க புசித்தாலும் பிடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியே செய்வீர்கள். நாம எப்படி வாழ்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்தையும் பாருங்க. ஒரு சகோதரர் வந்து ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறார். அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னால சர்ச்சுக்கு வர முடியாது அப்படின்னாரு என்கிட்ட. நான் சொன்னேன், பிரதர் ஏன், என்ன காரணம் அப்படின்னு. அவர் சொன்னார், என்ன அடிக்கடி இப்படி போயிருக்கீங்கன்னு. அவர் சொன்னாரு, இல்லை பிரதர் எனக்கு அங்கே பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நான் போகணும் அப்படின்னு. லீவ் கேளுங்க. இல்லை லீவ் கொடுக்க மாட்டாங்க, நான் பொறுப்பாக இருக்கிறதுனால நான் தான் அது பொறுப்பு, அதை செய்யணும், அதனால வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேலையை வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து நிரந்தர வேலை இல்லாமல் போறது இல்லை, அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரா? ஆமா. எது முக்கியம்? சாக் சொல்லுவாரு, இன்னைக்கு நிறைய பேர் நான் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ல பெருமை பாராட்டுறாங்க. நீங்க ஒரு பணக்கார வீட்டுக்கு போறீங்க, ஒரு முதலாளி வீட்டுக்கு போறீங்க. அங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை ஓடியாரு. அது யாராவது அந்த வீட்டுக்காரருடைய முதலாளியினுடைய பிள்ளை. அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார், அவருடைய வீட்டெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரி. ஒருவேளை அவருக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரிக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அல்லது நீங்க வீட்டில் வச்சுருங்களேன், நீங்க எல்லாம் நம்ம விவசாயம் பார்க்குறவங்க, விவசாயத்தில் ஒரு பெரிய நில சுவாந்தார் இருக்கார், லேண்ட்லார்ட். அவருக்கு நிறைய ஏக்கர் நிலம் இருக்கு. அவருக்கு வந்து டிராக்டர் இருக்கும், டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, உழுகிறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் அதுலேயே வந்து தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகஸ்தர் இருக்காருன்னு வச்சுங்க. ஆபிரகாம் வீட்டில் எலியேசர் இருந்த மாதிரி. அதே சமயத்தில் அந்த வீட்டில் வந்து ஒரு பிள்ளை,
சின்ன பையன்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து ட்ரௌசர் கூட சரியா போட தெரியல ஒரு பையன் இருக்கிறான். அந்த தகப்பன் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறீங்க? மேனேஜருக்கா அந்த பிள்ளைக்கா? பிள்ளைக்கு தான். ஆனா இன்னைக்கு என்னது, நான் தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம எல்லாருமே சொல்லலாமா இல்லையா? தேவனால் பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா நம்ம வந்து 1 யோவான் 3 வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியினால் பிறந்த எல்லாரும் அவர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! தேவனுடைய பிள்ளை என்ன, அந்த முதலாளிக்கு அந்த லேண்ட்லார்டுக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் எவ்வளவு பெருசு! அவர் என்ன 5ஆம் கிளாஸ் கூட படிக்காம இருக்கலாம், ஒருவேளை அந்த மேனேஜரா இருக்கிற வந்து பெரிய ரொம்ப படிச்சவரா கூட இருக்கலாம். ஆனா அங்க வீட்டுல வேலைக்காரங்கிற பேருக்கு மதிப்பா, பிள்ளைங்கிற பேருக்கு மதிப்பா? பிள்ளைங்கிற பேருக்கு மதிப்பு. பிள்ளை வந்து சொந்தக்காரன், ஏன்னா அவனுடைய உடைமைக்கு எல்லாத்துக்கும். அவங்க அந்த ஆள் அன்னைக்கு இறந்தாருன்னா இந்த பிள்ளை தான் முடிவு ஒண்ணு, நீ வேலைக்காரனா இருக்கிறது இல்லையான்னு அந்த பிள்ளை பார்த்து நீ வீட்டை விட்டு வெளியே போனா போய்தான். ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிறதுல பெருமை மாறாட்டான். நம்ம யாராவது ஒருத்தர் போய் தெரியாம வந்து பாஸ்டர்கிட்ட போய் பிரதர்ன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் மாதிரி இருக்கும். என்ன பிரதர், பாஸ்டர், பாஸ்டர் தேவனுடைய ஊழியக்காரன் தான். ஒருத்தன் சொன்னாங்க, தேவனுடைய ஊழியக்காரருக்குள்ள கணம் எங்கே இருக்கு? ஊழியக்காரருக்கு யாரு கணம் கொடுப்பா? மற்ற ஊழியக்காரரை கணம் கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளை பெரிய மேனேஜரா வரட்டுமே, அந்த பிள்ளை வந்து எப்படி கூப்பிடும்? பேர சொல்லி கூட கூப்பிடும். நீங்க பாத்திருக்கீங்களா? பெரிய முதலாளிக்கு வேலை செய்யற வேலையாட்கள் வந்து வயசுல கூடினவங்களா இருந்தா கூட வயசுல கம்மியான பிள்ளை கூட பேர சொல்லி கூப்பிடுங்க, வாங்க வான்னு கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறாரு. நம்ம போய் அவங்கள வந்து பிரதர்ன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கோபம் வரும். நான் ஊழியக்காரன், எனக்கு பிரதர் பாஸ்டர்னு சொல்லுங்க அப்படிமா. இல்லாட்டா அவங்க வந்து நம்மள ஐயாமா. ஐயான்னு சொல்றது நமக்கு சந்தோஷமா, பிரதர்ன்னு சொல்றது சந்தோஷம். பிரதர்னா என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு அப்பா ஒண்ணு, நீ தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை. ஒரு வீட்டுல நாம வந்து அண்ணன் தம்பி மாதிரிக்க அந்த உறவு தான் நமக்கு மேன்மையானது. நமக்கு அப்பா தேவன், நீங்களும் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை. பிரதர் சிஸ்டர்னு சொல்றதுல எவ்வளவு பெரியதான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க எதுல பெருமை பாராட்டுறாங்க? தேவனுடைய ஊழியக்காரர். பட்டம், தேவனுக்குரியவங்க யாரும் பட்டம் பதவி அதெல்லாம் உலகங்க. உலகத்தில் உள்ளவங்க வந்து கலெக்டர்னா ஒரு மரியாதை. ஒரு சபையில பொறுப்பா இருந்த ஒரு சகோதரர், அவரு கொஞ்ச நேரம் பேச சொன்னேன், அவர் எந்திரிச்சு வந்து, தேவன் என்னை அப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, கலெக்டர் கூப்பிட்டு எனக்கு இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் நீங்க தான் ஏற்பாடு பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்டர். என்னுடைய பார்வையில கலெக்டரை விட யார் பெரியவர்? தேவன் பெரிய. ஆசியில சுவாசம் உள்ள மனுஷன். இப்படி நாம பார்க்கலைன்னா இன்னைக்கு பாருங்க, தங்கம் பெருசா தெரியுது. தங்கம் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்துல எங்க இருக்குது? காலில் இருக்குங்க. வீதியில இருக்கக்கூடிய மண்ணும் நம்ம காதுல கழுத்துல போட்டுக்கிற தங்கமும் ஒண்ணு. மண்ணும் தங்கமும் இங்க தங்கம் வந்து பெருசா தெரியுது, ஆனா அது இங்க மண்ணு, மண்ணுக்கு சமம், கால் தூசிக்கு சமம் சொல்ல முடியாது. தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த பூமியில நீ வாழும் பொழுது அதை ஒரு பெருசாக நினைச்சின்னு சொன்னா, நான் வேண்டாம்னு சொல்லல, தங்கம் ரொம்ப பெருசு, பணம் ரொம்ப பெருசு, பதவி ரொம்ப பெருசு, ஜாதி ரொம்ப பெருசு, அழகு ரொம்ப பெருசு. பைபிள் எழுதி லூக்கா 16 மனுஷனுடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுடைய பார்வையில அருவருப்பாய். ஆல் திங்ஸ் கிரேட் இன் தி ஐஸ் ஆஃப் men are all abominations in the eyes of God. மனுஷனுடைய பார்வையில மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுடைய பார்வையில அருவருப்பாங்க. அழகு இங்க ரொம்ப பெருசா தெரியும். தேவன் வந்து அழக பாக்குற, அழக பாக்குற. தேவன் பார்க்கிற விதமா நம்ம பார்க்கணும். நீங்க பாருங்க, நிறைய விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பார்வை இல்லாதனால, இந்த மனம் திரும்புதல் இல்லாதனால, என்ன மனம் திரும்புதல்? தேவனை மையமாக கொண்டு வாழாமல் என்னுடைய சுய சித்தத்தை மையமாக தான் இங்க நம்ம வாச்சோம். டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் புத்தியின் மேல சார்ந்து கொள்ளாங்க, தேவன் மேல சார்ந்து. எதை செய்தாலும் நான் இப்படி செஞ்சேன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வருமோ, நான் இப்படி செஞ்சேன்னா சரி தேவனுடைய சபைக்கு பிரச்சனை வருமோ. நான் ஒரு அதிகாரியா இருந்தேன் ஒரு ஃபேக்டரியில. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்களும் அந்த ஆலையில வேலை செஞ்சாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்போது நான் யோசிச்சிருக்கேன், இது ஒருவேளை அப்படி சபைக்கு உறவுமா திருப்பிப்பாங்களோ. ஏன்னா புருஷ முண்டாட்டி சண்டையே வரதட்சணை கொடுமை, அடிச்சா உதச்சான்னு கொண்டு போற உலகம் இது.
நான் இங்க வந்து ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு அதிகாரியா இருந்து அவங்க செஞ்சு தப்புக்கு நடவடிக்கை எடுத்தா கூட அவங்க பக்கத்துல இருக்கிறனால அதை எப்படி கொண்டு போயிட முடியும்? 4 பேர்த்த தூண்டி விட்டு சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக கொண்டு வந்துருவாங்களோ அப்படி அச்சம்லாம் எனக்கு இல்லை. இப்பவும் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அது எப்படி கொண்டு போயிடுவாங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதான் நடக்குது. நிறைய இடங்கள்ல சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடத்துறது ஏன் தெரியுமா? அவரும் கொஞ்சம் பொறுமை இல்லாம நடந்துருவாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுலாம் அந்த இடத்துல வந்து ரொம்ப வீராப்பா பேசுறது. அவன் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுவான். சாத்தான் வந்து அதெல்லாம் அப்படியே தந்திரமா என்ன செஞ்சுக்குவான்? மாத்திடுவான். புருஷன் முண்டாட்டி சண்டையை வரதட்சணை கொடுமையை கொண்டு போவான். ஞாபகத்துக்காக மட்டும் சொல்றேன். அங்க வரதட்சணை கொடுமையே இருக்காது. வரதட்சணை பத்தி பேசிக்க மாட்டான். ஏதோ புருஷன் முண்டாட்டி சண்டையா இருக்கும். அந்த சாத்தான் வந்து என்ன செஞ்சிடும்? உலகத்துல மனுஷன் தந்திரமா அப்படி அவனை 2 போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி 2 போட்டு உள்ள உதைக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லுவான். அதனால போனதும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததி நடுவில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருங்க, புறாக்களை போல கடவுள்கிட்ட. இந்த சர்ப்பங்கள் என்ன செய்யுமா? நீங்க அடிக்க போனீங்கன்னா டக்குன்னு அது உள்ளவங்கதான் பார்க்கும். நீங்க ரொம்ப வழி இல்லைன்னா தான் விசுன்னு சொல்லுங்க ஒழிய, நீங்க கொஞ்சம் நின்னீங்கன்னாக்க உடனே பார்க்கும். ஏன்? அதுதான் ஞானம். நின்று அடி கிடைக்கும் தெரியும் அதுக்கு. நம்ம ஊதுறதுனால நம்ம என்ன செஞ்சிட முடியாது. அதுக்காக வேற வழி இல்லாம தான் ஊதுமே ஒழிய அது ஓடத்தான் பார்க்கும். அதுதான் ஞானம். எந்த இடத்துலயும் நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இதுதான் தேவனுடைய ஞானம். அருமையானவர்களே, நான் வந்து இந்த காரியத்துல நம்ம வெளிச்சம் பெறணும். நான் எதை செஞ்சாலும் என்னை மையமாக கொண்டு எனக்கு பேரு, எனக்கு இன்பம், எனக்கு வசதி, எனக்கு மதிப்பு, எனக்கு பதவி, எனக்கு ப்ரொமோஷன் இப்படி யோசிக்கிறீங்களா? அல்லது தேவனே உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரணும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வந்துடக்கூடாது, நான் வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லைன்னா இவன் நான் கிறிஸ்தவனா, இவன் நான் சபைக்கு போறானா சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப நீங்க ஒரு காரியத்துல உண்மையா இல்லைன்னா யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? அதுதான் மைண்ட்ல வச்சு சேர்க்கிறார் தேவன். முதலாவது நீ எதை செஞ்சாலும் சரி, புட் காட் ஃபர்ஸ்ட். அவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் கொண்டு வரும். அது சபைக்கு இழுக்க கொண்டு வரும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவங்களாம் உங்க சபைக்கு தானே வர, என்ன கண்டவன்ட்டையெல்லாம் கடன் வாங்கிட்டு தர்றாங்க, வாங்கினா கொடுக்கறது இல்லை. என்னங்க உங்களை உங்க சபைக்கு தானே வர்றாங்க. எவ்வளவு தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கல் கொடுக்கல உண்மையா இல்லைன்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். சபையில ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு நீங்க இடையூறா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, ஒருத்தர் சொன்னாராம், எங்கேயோ போய் அவர் வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சபைக்கு போகணுங்க, அப்பதான் நீங்க வந்து உங்க விசுவாசத்துக்கு வந்து அது பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாங்கன்னா, எந்த சபைக்கு போவேன்? உங்க பக்கத்துல ஒரு சபை இருக்குல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சபைக்கு தானே போறேன், புருஷன் முன்னாடி சண்டை நாரி போகுது, அவங்க போற சபைக்கு நான் போவா? அப்ப சபையில ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மா சபைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்களே கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிறது எவ்வளவு இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லாம நான் இருந்ததுனால ஒரு மனுஷன் போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை ரட்சிக்கல, அவங்களுடைய கண்களை திறந்து இதுதான் வழி பாரு, இதுதான் நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இடையூறா இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இடையூறா இருக்க முடியும். நான் பாருங்க, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாளர் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள்ல 16வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது சுவிசேஷம் சொன்னதுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அப்ப அந்த சிறைச்சாலையில திடீர்னு தேவன் ஒரு அற்புதம் செய்தார். பவுலும் சீலாவும் வந்து தேவனை குறித்து பாடின பொழுது காயங்களோடு கூட அந்த இடமெல்லாம் அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அப்பொழுது அந்த காவல் காத்து கொண்டிருந்த சிறைச்சாலை தலைவன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நள்ளிரவு நேரம், நடு இரவு தூங்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னாக்கா, இங்க பூமி அதிர்ச்சி வந்து ஒரு பெரிய காரியம் நடக்குது. இப்பொழுது இங்க பாருங்க, 16வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. சகதியிலே 25ல இருந்து வாசி. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சகதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். போதும் போருங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்க. நடு ராத்திரி, இப்ப ஸ்ட்ரீட் லைட் மாதிரிலாம் அங்க இருக்காது. ஏன்னா அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது, இது கிடையாது.
நடு ராத்திரி நேரம் அப்படின்னா நான் இரவு 12 மணியோ 1 மணியோ அப்படி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம நடு ராத்திரின்னு சொல்லுவோம். சரி, அமைதியான நேரம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் சிறைக்குள்ள கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. பவுலும் சீலாவும் அடி உடம்புலாம் காயங்களோடு கூட அங்கே உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வரல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனை துதித்து பாடிட்டு இருக்காங்க ராத்திரில. ஏன்னா அவன் நிம்மதியா தூங்குறான். யாரு? சிறைச்சாலை தலைவன் நிம்மதியா தூங்குறான். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வரல. அவங்க என்ன அடியோ காயமோ அடிச்சுதான் சிறையில போடுவாங்க. போட்டு அடைச்சிட்டாங்க. இன்னும் டஞ்சன். இப்ப இவங்க 2 பேரும் பாடும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு, இப்ப நமக்கே வந்து சில நேரம் ஒரு காயம் வேதனைன்னா ஒரு பாட்டு கேட்டா ஒரு ஆறுதலா இருக்கும். சவுட்ராஜா அப்படிதான் பாட்டு கேட்டான், அசுத்த ஆவியினால தாக்கப்படும் பொழுது. சரி, இப்ப அந்த நடு ராத்திரியில இருட்டான நேரத்துல இவர்கள் பாடும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகி கதவுகள் எல்லாம் திறந்தன. அப்பொழுது திடீரென்று முழித்து கொண்டான். யாரு? தூங்கிக்கிட்டு இருந்த சிறைச்சாலைக்காரன் விழிச்சுட்டான். விழிச்ச உடனே அவனுக்கு இல்ல, ஆஹா ஆறு இருக்கா போவான்னு தெரியாது, லைட் எங்க இருக்கும். இவன் போய் தீப்பந்தத்தை எடுத்து பொருத்தி பார்த்தா தான் யார் இருக்கான்னு தெரியும். கதவுலாம் திறந்து எடுக்க இந்நேரம் நினைச்சிருப்பாங்க. இவங்க அடிச்சு வச்சுதானே உள்ள போட்டிருக்கான். அவன் விரும்பி வந்த சிறைச்சாலையில உட்காந்துருக்கான். இல்ல, அப்பதான் ஓடி போயிடுவானே, என்னடா செஞ்சுட்டா அவ்வளவுதான். நமக்கு ஓடி போனா நம்ம உயிர் என்ன செய்வாங்க, அவை கொள்றதுக்கு முன்னாடி நான் செத்து போறேன்டான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிறான். அப்பொழுது பவுல் கத்தி, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், நீ என்ன செய்யாத, ஒரு தீமையை ஒண்ணு செய்து கொள்ள வேண்டாம் என்று கத்துக்கிறார். அப்படி கத்துக்கிற பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, உடனே 29 வாசிங்க, 29-30. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஒரே செயல்ல பாத்தீங்களா? இப்ப சுயநலம் உள்ள மனிதர்களாக இருந்திருந்தால் அல்லது இந்த உலகத்தின்பால் ஈர்ப்புள்ளவர்களாக இருந்திருந்தா பூமி எதிர்த்து வந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் ஓடி இருப்பான், பவுல் சீலாம் ஓடி இருப்பான். இப்பொழுது அவன் அதிர்ச்சி அடைகிறான். என்னன்னா, எப்படி இவங்க ஓடாம இருக்கிறாங்க? உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்வாங்க? ஒருத்தன் அடிச்சு பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கும் போது அவன் கதவு திறந்துருச்சு, ராத்திரி வேலைன்னா ஓடத்தான் பார்ப்பாங்க. இவர்கள் எப்படி ஓடாம இருக்கிறார்கள்? காவல் காக்கிறவன் தற்கொலை பண்ணிக்கொண்டா ரொம்ப வசதியா போச்சு. இப்போ ஓட முடியாதவன்னு ஓடலாம். ஆனால் நீங்க தற்கொலை பண்ணிக்கிடாத அப்படின்னு இவனுடைய உயிரை குறித்து அக்கறையா இருக்கிறான். அந்த சிறைச்சாலை காணல தலைவனுக்கு இவர்களை குறித்து அக்கறை இல்லை. அவன் அடிச்சோட சொல்ல விட்டா ரத்த காயத்தோட உள்ள படுத்திருக்காங்க, தூக்கம் வராம அவங்க இருக்கிறாங்க. அவன் தூங்கிட்டான் நிம்மதியா. அவனுக்கு அது வேலை, அவனுடைய கடமையை அவன் செய்யறான். ஆனா இப்பொழுது அவன் யோசிக்கிறான், இவனுடைய உயிரை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவன் அடிச்சு உதச்சு உள்ள கிடக்குறான். அவன் நீதியா அடையப்பட்டானா அநியாயம் ஆட்டப்பட்டான் கிடையாது. அடைச்சுன்னா அடிச்சு போட போலீஸ்காரர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவர்கள்லாம் வந்து நீதியாக வேலை செய்ய முடியும் இல்லை. அநீதியாகவே ஒரு பொய்யா ஒரு கேஸை போட்டு அவனை பிடிச்சிருவானா, பிடிச்சிட்டு தான் போவான். இவங்க கத்துவாங்க, பறிப்பாங்க, அவனை பிடிச்சி உள்ள போட்டான். இவன் பக்கம் நியாயம் இருக்கும், அது அவனுக்கு கவலை இல்லை. ஜட்ஜி சொல்லிட்டாரு வா, அரசாங்க மேலதிகாரி என்னை சொல்லிட்டாரு, இன்ஸ்பெக்டர் ஐயா அவன் கூட்டிகிட்டு வர சொன்னார் வா. ஐயா நான் ஒரு தப்பும் பண்ணலை, அது அங்கே வந்து சொல்லுமா, என் வேலை இதுதான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் வேலை முக்கியம், அவ்வளோதான். அதை தப்புன்னு சொல்ல முடியாது, அதான் நம்ம எல்லாருமே செய்வோம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த மனுஷன் அவனை குறித்து கவலையா இருக்கிறான். கைதியாக இருக்கிறவன், அடைவிட்டு கிடக்கிறவன், அவன் தப்பி ஓடுவதற்கு பதிலாக நீ தற்கொலை பண்ணி கொள்ளாதே என்று கத்துகிறான். பார்த்தோம்னா அதிர்ச்சியில உடனே மனம் திரும்புதல் உண்டாகும், ஒரு மாற்றம். இப்ப நான் நல்ல கவனிங்க, மாற்றம் உண்டானது. அவன் வந்து இவர்கள் சரியான வழியில் நடக்கக்கூடிய நீதிமான்கள், வேற யாரும் இப்படி செய்யவே மாட்டாங்க. அப்ப அவன் உடனே கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவமாரே நான், நீங்க நீதிமான்கள், இப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல அவனுடைய மனதுல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. கேட்ட உடனே அவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க அடுத்து. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஓகே, உடனே அடுத்து என்ன நடந்து பாருங்க. இது எல்லாமே எங்க நடக்குது? நடு ராத்திரில நடக்குது. நல்ல மனசுல வச்சுங்க, எப்ப நடக்குது? நடு ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ நடக்குது. சரி வாசிங்க. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரம் போதுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவரே தூங்கிட்டு இருக்காரு, வீட்டுல உள்ளவங்க என்ன உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தா நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள்னா, இவர் உடனே அக்கறையா போய் என்ன பண்ணிருப்பாரு?
மனைவியை எழுப்பி, பிள்ளைகளை எழுப்பி, வீட்டார புறம் எழுப்பி, எப்ப நடு ராத்திரி 12 மணிக்கு அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன்னா அவருக்கு ஒரு வேலை இல்லையா, எதுக்கு இந்நேரத்துல என்ன எழுப்புறீங்க கேட்டிருப்பாங்களா இல்லையா? பிள்ளைகளை கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துருக்கோம், எதுக்குப்பா இந்நேரத்துல எழுப்புறீங்க? கரண்ட் இல்ல லைட்டு போடுறதுக்கு, தீப்பந்தத்தை பிடிச்சி ஓடியாந்துருப்பாரு. எந்திரி எந்திரி எந்திரி. எதுக்கு எந்திரிக்கணும்? ஏன் உங்களுக்கு என்னாச்சு? நட்டத்துல எதுக்கு எங்களை எழுப்புறீங்க? நம்ம மத்தியில வந்திருக்கவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். அந்த மனுஷர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்கணும். வா, அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ பிடிச்சி விட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. நடுராத்திரியில பவுல் போதிக்கிறார். அந்த வீட்டார் எல்லாரும் ராத்திரியிலேயே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை பண்ணிப்பாங்க. அவன் வந்து விசுவாசித்ததற்கு அடையாளம் என்னன்னா, ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு. ஆதியாகமம் 18:19 நினைக்கிற வசனம், அதை வாசிங்க. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான். பாருங்க, இதுதான் விசுவாசிக்கிறவனுடைய ஒரு அடையாளம். என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. கட்டளையிடுவான். எனக்கு தெரியும் ஆபிரகாம் எப்படி ஆளுங்க கட்டளையிடுவான் அப்படின்னு. அப்ப விசுவாசிக்கிறவன் அடையாளம் என்னன்னா, அது உண்மை என்று நம்பினால் என் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், இதுதான் வழின்னு கண்டுபிடிச்சிட்டா, நான் போறப்பா, நீங்க எல்லாம் எப்படியோ போங்க, நான் சர்ச்சுக்கு போறேன். என்னப்பா சர்ச்சுக்கு வா, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போறேன். சரி சரி போ. விசுவாசிக்கிறவன் அப்படி விட மாட்டான். இதுதான் வழி. ஆபிரகாம் கட்டளையிடுகிற மாதிரி என்ன செய்வான்? அவன் வந்து தூக்கத்துல கிடந்தவன்லாம் எந்திரிச்சு வா, வந்து உட்காருங்க, ஐயா சொல்றதை கேளு, என்னையா செய்யணும் நாங்க இப்ப? நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுக்கிறேன், வா எல்லாரும் நம்ம ஞானஸ்தானம். அவங்களுக்கு எல்லாம் முழுவதுமா தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆனால் இந்த நீதிமான் அவன் விசுவாசித்தபடியினால அவன் கட்டளையிடுகிறான். அவன் வீட்டார் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அடுத்து படிச்சு பாருங்க, அடுத்து என்ன எழுதியிருக்கு? மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாத்தீங்களா? அப்பதான் அவன் காயங்களை கழுவுறான். ஏன்? அவன் இப்ப கண்ணு திறக்கப்பட்டாச்சுங்க. இதுக்கு முன்னாடி அவன் குருடா இருந்தான். லாசர் எப்படி கிடந்தா என்னன்னு இருந்த பணக்காரன் போலதான் இவன் இருந்தான். சிறைச்சாலை தலைவன். என் வேலையை நான் செய்யறேன், நீ ரத்த காயத்தோட என்ன. ஆனா இப்பொழுது பாருங்க, இப்பொழுது பவுல் வந்து அவரை குறித்து கவலைப்பட்டதுனால ரட்சிப்பு வந்துருச்சு. இப்ப அவன் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. இப்பொழுதுதான் அவன் காயத்துப்பான். ஐயோ, இந்த நல்ல மனிதர்கள் ராத்திரி எவ்வளவு காயத்தோட, அந்த ரத்த காயத்தோட இருந்தாங்க. அவன் காயங்களை கழுவினான். யோசிச்சு பார்த்தேன், எப்படி இவன் மட்டும் மாற்றம் வந்துச்சுன்னா, அவனுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தன்னை குறித்து கவலைப்படுகிற மனுஷன் அவர்களை குறித்து கவலைப்படுகிறான். ஐயோ வாங்க, உங்களுக்குலாம் நான் காயத்தை கழுவி விடுறேன். ரத்த காயங்களை கழுவி அதுக்கு மருந்து போட்டு, காயங்களை கழுவினான்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு அவன் கையில என்ன தைல இருந்துச்சு போட்டு விட்டுருப்பான், கழுவி இருப்பான். உடனே பவுல் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு ஞானசம். யாருக்கு? அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும். ஏன்னா அவன் கட்டல, வா நம்ம இதுதான் வழி, இப்படிதான் போகணும். அடுத்த நாள் வந்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ராத்திரி தற்கொலை பண்ணி கொண்டு போனவனுக்கு விடிய காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்பட்டான். இதுதான் விசுவாசத்தின் அடையாளம். இப்ப அவனுடைய வீட்டார்களுக்குள்ள இவன் சொன்ன வார்த்தையின் மேல விசுவாசம் வந்திருக்குமா வராதா? வந்திருக்கும். ஆனா இப்ப இப்படி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இவர் போய் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துட்டார், வீட்டுல உள்ளவங்க தூங்க விட்டுட்டாரு, நீங்க எப்படியோ போங்கன்னு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்ச உடனே, நான் இப்ப விசுவாசித்துட்டேன், நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கம் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன கேட்பாங்க? உனக்கு என்னாச்சு? பைத்தியம் முடிச்சு போச்சா? நட்டு கலந்து போச்சா? லோத்துனுடைய வீட்டா இருக்க மருமகமாரெல்லாம் கேட்டாங்கல்ல, என்னாச்சு உனக்கு? ஏன்? அவருடைய நடவடிக்கையில பார்த்தாங்க. இப்பொழுது நம் வீட்டார் நம்மிடத்தில் என்ன காண்கிறார்கள்? நான் எனக்கு முதலாவது தேவன் தான் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நம்ம வீட்டார் யாரும் என்ன பண்ணுவோம்? இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருப்போம், கட்டளையிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட வீடுகள்ல அவர்கள் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு இல்லை, என்னைக்கெல்லாம் ரட்சிப்பாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி லோத்துவை போல அவன் வந்து வாங்கப்பா போவோம் எல்லாம் கூப்பிடுறாங்க, பூமி இந்த இது சோதம் பட்டன அழிய போதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் கேள்வி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. லோத்துவும் என்ன பண்ணாரு? லோத்து என்ன பண்ணாரு? கொஞ்சம் இழுக்கப்படுறாரு. என்ன எல்லாரையும் விட்டு நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன், நம்மளும் பேசாம இருந்துருமான்னு யோசிக்கிறாரு. அந்த
தேவதூதர்கள் அவரை பிடிச்சு கையை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, இழுத்து கொண்டே வெளியே விட்டாங்க. தேவன் நிமித்தம், ஆபிரகாமினுடைய ஜெபத்தின் நிமித்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான். நம்முடைய வீட்டுல உள்ளவங்க, நீங்க முதலாவது உங்க வாழ்க்கையில தேவன் தான் அவங்க பாக்குறாங்களா? நம்ம பார்த்த வசனம் என்ன? Put God first in everything you do. நீ செய்யக்கூடிய எல்லா ஆட்களும் தேவனை முதலாவதா வை. எனக்கு வியாபாரம் போனா பரவாயில்ல, நஷ்டம் வந்தா பரவாயில்ல. ஒருத்தன் சொன்னா வந்து, ஆட்டு மந்தை முதலிட்டு அத்திமரம் துளிர் விடாமல் கர்த்தருக்கு நான் எப்பொழுதும். இப்படி உங்க வாழ்க்கையில தேவனை முதலாவதா வச்சுட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அதை பார்ப்பாங்க. எங்க அப்பாவுக்கு தேவன் தாங்க முதல். உங்க குடும்பம் நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க, சந்தேகமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு ஒரு உதாரணத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 16வது ஆதியாகமம் வந்து 22வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசி. அது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஈசாக்க வந்து இங்க எனக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு சொல்லுங்க? ஈசாக்க பலி கொடுக்கணும் ஏன் சொல்றாரு? ஈசாக்குடைய வாழ்க்கையில, அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு 100 வயசுல கிடைக்காத பிள்ளை, தன்னுடைய மனைவி சாராளுக்கு பிறந்த பிள்ளை. இது உலகத்துல ஒரு பெரிய அதிசயம். 100 வயசுல ஒருத்தன் பிள்ளை பிறக்குதுங்கிறது பெரிய அதிசயம். அப்படி ஒரு இதுல மலடியாக இருந்த தன் மனைவிக்கு 100 வயசு 90 வயசுல பிள்ளை எங்கே பிறந்தது. அப்படிப்பட்டதான ஒரு பிள்ளையின் மேல தன் உயிரே வச்சிருந்தான். சோ தேவன் இருக்க வேண்டிய முதன்மையான ஸ்தானத்துல அவனுக்கு எது வேணாலும் இப்ப ஈசாக்கு தான். ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்கு. தேவன் பார்த்தாரு, இந்த ஈசாக்கு தேவனுடைய பார்வையில முதலாவது தேவனா அல்லது ஈசாக்காங்கிறத அவன் உறுதிப்படுத்தணும். டெஸ்ட். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த டெஸ்ட் வரும். உனக்கு சபையா இப்ப அங்க ஒரு சில, இன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போனாதாங்க எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நான் சபைக்கு போகணும். என்னங்க சபை ஒரு நாள் விட்டுட்டு போகலைன்னா என்ன கெட்டு போச்சு? தேவன் நம்முடைய இருதயத்துல பார்க்குறேன். உன் இருதயத்துல ஓடக்கூடிய நினைவுகள் என்ன? இப்பொழுது நான் வந்து சபையை வந்து நான் விக்கிரகத்தை போல சொல்ல வரல. அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இப்போ பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, பரீட்சை எடுத்துட்டு போறாங்க. நான் தப்புலாம் சொல்ல வரல. ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீங்க போகணும், இன்னைக்கு உங்களுக்கு வேற ரொம்ப சீரியஸான விஷயம், வண்டி தாங்க முடியல, தப்பு கிடையாது. ஆனால் சாதாரண விஷயத்துக்கு கூட சபையை உதாசீனம் பண்ணுகள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஏறு மாடு வாங்கினேன், நான் உழுது பார்க்கணும், நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணேன். ஒரு தம்பி சமயத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு இடையில வந்து ஒரு பிரேயரு, எங்க அவருன்னு கேட்டேன். அந்த கொடைக்கானலுக்கு அப்படி ஜாலியா மனைவியோட சேர்ந்து போயிருக்கிறார். பாவம் கிடையாது, கொடைக்கானல் போற பாவமா இல்லை. ஏன் நம்ம எத்தனை நாள் இருக்கு வாரத்துல? ஒரு பிரேயர் நடக்கிற அன்னைக்கு தான் போகணுமா என்ன? அப்படின்னு என்ன அர்த்தம்? To him, God is not first. Church is not first. அப்ப கல்யாணம் பண்ணாம இருக்கிறவனுக்கு ஒரு மனைவியை தேவன் கொடுக்கிறார். தேவன் தான் மனைவியை கொடுத்தார். ஆனா தேவனை மகிமைப்படுத்தணுமா இல்லையா? உங்களுக்கு தேவன் வந்து நீங்க ஏழ்மையா இருக்கிறீங்க, ஒரு சொத்தை கொடுக்கிறார். நீங்க தொழிலே இல்லாம இருக்கிறீங்க, ஒரு ஆட்டோவையோ ஒரு வண்டியோ கொடுக்கிறார். நீங்க வந்து வேலையே இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார். அதுக்கடுத்து ஆனா எங்க நீங்க பிரதர் இன்னைக்கு வர காணோம். முக்கியமான சவாரி பிரதர் நான் இன்னைக்கு போயிட்டேன். இன்னைக்கு தேவன் முக்கியம் கிடையாது. உனக்கு ஆட்டோவை கொடுத்தது தேவனா அவனா? வேலை இல்லாம இருக்கும்போது சபைக்கு வருவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்கன்ட்டு. சுகம் இல்லாம இருக்கும்போது சபைக்கு வருவாங்க. எனக்கு தெரிய ஒருத்தர் வந்து இடுப்புக்கு கீழே வந்துங்க தக தக தகன்னு காந்துது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப பெரிய ஒரு இந்து மனுஷன், ஆண்டவர் அறியாத மனுஷன், ரொம்ப முரட்டாட்டமான ஆள். லாரிலாம் ஓடிச்சு அந்த ஆளுக்கு. அந்த ஏரியால வந்து அவர் வந்து ஒரு முரட்டாட்டமான செல்வாக்குள்ள ஒரு மனுஷன். ஜாதி பிரகாரமும் ரொம்ப பெரிய ஆளு. லாரியெல்லாம் ஓடுது, பெரிய வசதி, பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு இடுப்பு கீழே வந்து தக 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 தாங்க உட்காருங்க. நாங்க இப்போ மாடியில கொட்டை ஓட்டி ஜாயின் பண்ணிட்டோம். எங்க வீட்டு மாடியில ஒரு சிஸ்டர் வந்து அவங்கள சொல்லி பக்கத்து வீட்டு உள்ளவங்க, நீங்க வந்து பாருங்க, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உங்களுக்கு சோறு கொடுப்பாரு. அவர் கூட்டிட்டு வந்தாங்க. முதல் வாரம் வந்து அவரால் உட்கார முடியாது. அந்த கூரை கொட்டையில பின்னாடி உட்கார்ந்துருந்தாரு. இறங்கி அப்பப்போ போய் தண்ணி ஊத்திட்டு வருவார். துணியை சுத்திக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு வருவார். காந்த தாக்க முடியும். சில வாரங்கள் வந்து அது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்ப்ளீட்டா சோகமாயிடுச்சு. தொடர்ச்சியா வந்தாங்க. ஏன்னா வர 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 அவங்க வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் அவர் வந்தாங்க, அவருடைய மனைவி வந்தாங்க, அவருடைய பிள்ளைகள் கூட வந்தாங்க. நாங்க ஞானசாரம் எடுக்கணும்னாங்க, சர்ச்சை வந்து டூர் வரணும்னா நாங்களும் வர்றோம், எங்களை சேர்த்துக்கிறோங்க அப்படின்னாங்க. கம்ப்ளீட்டா சோகமாயிடுச்சு, பூர்ண விடுதலை. அடுத்து ஒரு வாரம் திடீர்னு வரல. எங்க ஒரு வரலைன்னு, மாடு காணாம போச்சான், தேடி போயிட்டாரு.
அடுத்து ஒரு வாரம் வந்தார். அதுக்கடுத்து 2 வாரம் வரல. என்னன்னு கேட்டா அந்த வேலைக்கு போயிட்டாரு, இந்த வேலைக்கு போயிட்டாரு, ஆளே அட்ரஸ் இல்லை. அவரு சுகம் இல்லாத பொழுது எங்க வந்தார் அவரு? அவர் தேவனை முதலாவதா வச்சு வந்தாரா? இல்லைங்க, தன் சுகத்தை முதலாவதாக வச்சு வந்தார். தேவனை தேடுகிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் தேவனை முதலாவதாக வச்சு வருகிறவர்கள் அல்ல. அதனாலதான் எல்லாரையும் நம்பி அவர் இணங்கவில்லைன்னு சொன்னார் ஆண்டவர். யோவான் 2:23-24 பாருங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா அவருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது அல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதுல எது முதலேன்னு அவருக்கு தெரியும். பாருங்க, யோவான் 2:23-24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்கள் அற்புதத்துக்காக வந்தவர்கள், சுயநலமா வந்தவங்க. அவங்களுக்கு சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கு பிரச்சனை தீர்ந்துச்சுல, இப்போ உன் கண்கள் திறக்கப்பட்டிருந்தா இதுதான் மெய்யான வழி, இதுதான் தேவன், இதுதான் தேவனுடைய வழி, நம்ம இப்படிதான் நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவன் சுயநலமாய் வந்தா நம்ம பிரச்சனை தீர்ந்துச்சு போயிட்டான். வேலை இல்லாதனால சபைக்கு வந்தான், வேலை கிடைச்சிருச்சு, வேலையை பார்த்து போயிட்டான். தொழில் கிடைச்சிச்சு, போயிட்டான். இப்பொழுது இவருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது அல்ல. நம்மளும் பகுத்தறிவு உள்ளவங்களா இருக்கணும். நம்ம சபைக்கு வர்றவங்க எல்லாரும் விசுவாசிகள், எல்லாரும் பக்தர்கள். பகுத்தறிவு இல்லைன்னா நம்ம அப்படிதான் நினைப்போம். சபைக்கு வர்றவங்க எல்லாரும் பக்தர்கள் அல்ல. சபைக்கு வருவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் முதலாவது அல்ல. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலாவது. அவங்க தேவன் தேவன் தான் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? அவங்க பிரச்சனை தீரணும், அவங்களுக்கு நஷ்டம் போகணும், கஷ்டம் போகணும், வழக்குல ஜெயிக்கணும், வியாதி போகணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், அதுக்காக வந்தாங்க. சோ அவர்களுடைய வாழ்க்கையில் உலகம் தான் முதல்ல இருக்கிறது ஒழிய தேவன் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி விட்டான். எதுக்கு குருடாக்கி விட்டான்? இந்த நற்செய்தியானது அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதான காரியங்களும் தான் முக்கியம் என்று அவன் குருடாக்கி விட்டபடினால அவர்களும் தேவனை தேடி வந்தார்கள், இயேசுவை தேடி வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? சுகத்துக்காக வந்தாங்க, பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக வந்தாங்க, வியாதி தீரணுங்கிறதுக்காக வந்தாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும்னு வந்தாங்க. கிடைச்சிருச்சு, போயிட்டான். சோ இயேசுவை தேடி வந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு முதன்மையான ஸ்தானத்தில் இல்லை. ஆனபடியினால அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, ஆண்டவர் 10 பேருக்கு சுகமாக்குனாங்க. 10 பேரும் ஆண்டவரேன்னு தான் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுவே எங்களுக்கு சுகமாக்குங்க, ஐயரே இறங்குங்க, இங்க போய் யோர்தான்ல கழுவுங்க, உங்களுக்கு சுகமாயிடும். போய் சுகமாகணும். 10 பேர் சுகமாகிட்டாங்க. எத்தனை பேர் தேடி வந்தாங்க? ஒருத்தர். அவருடைய வாழ்க்கையில தான் அவருடைய கண்களை தேவன் திறந்திருந்தார். அவனுக்கு இயேசு தான் முக்கியம்னு கண்டோம். என் வியாதி சுகமாயிடுச்சு, நல்லதான், ஆனா இப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எனக்கு சுகத்தை விட இயேசுதான் எனக்கு பெரியவர், இயேசுதான் சர்வ வல்லமையிலோடு கண்டு கொண்டான். அவன் வந்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த ஆத்மாவுக்கு இப்ப ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. காரணம் என்ன? அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். அவன் கண்களை தேவன் திறந்து விட்டார். 9 பேருக்கும் சுகம் கிடைச்சது. ஆனா 10வது ஒரு நபருக்கு மாத்திரம் சுகம் மட்டுமல்ல, அவன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவனுடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? தேவன் தான் நம்ம வாழ்க்கையில முதலாவதா இருக்கிறாரா? நம்ம எதை முன்னாடி வச்சிருக்கிறோம்? தேவனை முன்னாடி வைக்காம தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை முன்னாடி வச்சிருக்கிறோம். இந்த உலகம் தரக்கூடியதான ஆசீர்வாதங்களை முன்னாடி வச்சிருக்கோம். அப்பன்னா அந்த புத்திசாலி மனிதனை போலதான் நம்ம இருக்கிறோம். எப்படி சொல்றோம்? பையனை போல இந்த பூமியில நான் பணக்காரனை போல இருக்கணும், பரலோக ராஜ்யம் அல்லது மரணத்துக்கு பின்னாடி நான் லாசரு போல இருக்கணும். எங்கே இருந்தாலும் நல்ல சுகமா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், நல்ல இன்பமா இருக்கணும். இதுதான். அப்ப who is first? அவருடைய வாழ்க்கையில் எது ஃபர்ஸ்ட்? சுகபோகம் தான் ஃபர்ஸ்ட். இங்கே நான் சுகபோகமா இருக்கணும், அங்கேயும் சுகபோகமா இருக்கணும். இங்க பொருள் இருந்தா சுகபோகம், அதனால நான் பொருளை பிரதானமா தேடுகிறேன். சபை சத்தியம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், அதெல்லாம் ரெண்டாவது. தேவனுடைய நாமம் மகிமை அதை விடுங்க, அதெல்லாம். ஆனா அங்கே பரலோகத்துக்கு போனா தானே சந்தோஷமா இருக்க முடியும். நரகத்துல போன வேதனை பண்ணும்ல, அதனால அங்கே எப்படிங்க கிடைக்கும்? இங்க நீ எதை விதைக்கிறியோ அதுதான் நீ அறுவடை செய்வாய். நீங்க தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சித்தம் செய்ய நீ பிரயாசப்பட்டா அங்கே அதுக்குள்ளே பலனை அடைவாய்.
ஆனா இங்க உன் வாழ்க்கை பூரா வந்து உலகம், சொத்து, சுகம், ஜாதி, நீ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்க போய் அதுக்குள்ள பலனத்தை அடைவாய். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், சந்தேகமே இல்லை. நீங்க விதை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணு கிடக்கும். பருத்தியை விதைச்சிட்டு போய் மிளகா பழத்தை தேடி போக முடியுமா? நெல்லை விதைச்சிட்டு போய் வேற இடத்த கோதுமை அறுவடை செய்ய முடியுமா? நீங்க உலகத்துக்காக விதைச்சிட்டீங்கன்னா அழிவை அழிப்பீர்கள். மாம்சத்திற்கென்று விதைத்தால் அழிவை, நீங்க தேவனுக்கென்று நீதிக்கென்று விதைத்தால் அதற்குரிய பலனை அளிப்பீர்கள். உங்க சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்துல நீங்க இப்ப எதை விதைக்கிறீங்க பாருங்க. இப்ப 22வது அதிகாரத்துல ஆதியாகமத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம். இப்பொழுது பாருங்க, ஈசாக்கு இப்பொழுது ஆபிரகாமுடைய இருதயத்துல முதன்மையான ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில அவன் பணக்காரனா இருக்கணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அல்லது அவன் மேன்மையான ஸ்தானத்துக்கு இருக்கணும், அவனுக்கு சொத்து, சுகம், வீடு இதுதான் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் சபையில உட்கார்ந்துருப்பீங்க, போய் மாட்டை பார்த்துட்டு வா, அந்த இதுக்கு தண்ணி மோட்டரை போட்டு தண்ணி விட்டு வா, உங்க இதயமெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆண்ட என் பிள்ளைக்காக ஜெபம் எடுக்கிறேன். என்ன பதில் ஜெபம் பண்ணணும்? அவன் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் என்னங்க? நீங்க அவன் ரட்சிக்கப்படணும்னு விசுவாசித்தால் மாடு கிடந்தா கட்டுக்கிட்டு இல்லாட்டி அவுத்து விட்டு வா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். இல்ல வைக்கல போட்டுட்டு வா. இல்ல நீங்க தண்ணி பாய்ச்சணும், இன்னைக்கு போனாதான் தண்ணி பாய்ச்ச முடியும், இல்லாட்டி பாய்ச்சவே முடியாது. அது செத்தாலும் பரவாயில்ல, விடியா ஆண்டவர் விசுவாசிப்பா. மழை விழுந்த விழுகிட்ட இல்லாட்டி போட்டோம், நாளைக்கு தண்ணி பாய்ச்சணும். இப்படி நீங்க நினைச்சா உங்க பிள்ளைகளுக்கு எங்க அப்பாவுக்கு சர்ச்சு தான் முக்கியம், தேவன் தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சொன்னாங்க, நீ கோயிலுக்கு வரி கொடுக்கல, நான் ஆர்சி தான். கோயிலுக்கு வரி கொடுக்கலைன்னா உனக்கு அறுதலான நேரத்துல தண்ணி விட முடியாது, செத்தா கல்ற கிடையாது, சொந்தத்துல பொண்ணு கிடையாது, அப்புறம் உனங்களுக்கு எங்களுக்கும் உறவு கிடையாது. போனால் போகட்டும் போன சினிமாக்காரன் படிச்சப்பா, போனால் சினிமாக்காரன் படிச்சு வச்சுட்டான் அந்த காலத்துல. போனால் போட்டு போனான், போனால் போட்டு போ. எனக்கு யாருதான் முக்கியம்? தேவன் முக்கியம். அவர் பார்த்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். விசுவாசம் இருந்தா சொல்லுவான். எந்த தைரியத்துல சொன்னேன் அன்னைக்கு. இப்படிலாம் சபையெல்லாம் கிடையாதுங்க, அபிராமத்துல சபை கிடையாது, எனக்கு தெரியாது. காலாயிரம்லையும் சபை கிடையாது. நான் அப்பதான் நிச்சயிக்கப்பட்ட புதுசு. எங்கேயோ எங்க ஒண்ணு இங்க ஒண்ணு விசுவாசிட்டு இருந்தாங்க. போனால் போட்டு போ. தேவன் இன்னைக்கு என்னை கைவிடல. இதுதாங்க விசுவாசம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுனா, இதுதான் முழு இதயத்தோடு தேவனை தேடு. என்ன வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, எனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, God is first in my life. தேவன் தான் எனக்கு. பாருங்க, ஆபிரகாம் உன் மகனை போய் பலி கொடுக்கிறார் தேவன். தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளை. 4 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை போச்சுன்னு நினைக்க முடியாது. ஒரே பிள்ளைதான், அது 100வது வயசுல படிச்ச பிள்ளை. சாராளுக்கும் ஒரே பிள்ளை தான். இவருக்காவது இன்னொரு ஆகாருக்கு பிறந்த பிள்ளைலாம் இருக்கு. அப்படி கிடையாது. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படித்தார், கூட்டிட்டு போறாரு. அவர் போகும்போது அவர் கேட்கிறாரு, எப்பா வேலைக்காரங்களை இங்க நிறுத்திக்கீங்க, நம்ம விறகு கொண்டுட்டு போறோம், நெருப்பு கொண்டுட்டு போறோம். நெருப்புலாம் அப்ப கொண்டுட்டு தான் போனோம், தீப்பெட்டி தான் அப்புறம் வந்ததுதான் உரசுறது. நெருப்பு கொண்டுகிட்டே போனோம், அதுக்கு ஏதாவது போட்டு கறியை போட்டு நெருப்பு மூட்டிக்கிட்டே போனோம், அணைச்சுனா கிடைக்காது. அப்ப வழியிடறதுக்கு ஆடு எங்கப்பா இருக்கு? அதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். போயாச்சு. அவர் கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு இப்ப 17 வயசுன்னு வச்சுங்களேன். இப்ப 17 வயசு நீங்க யாராவது இருக்கீங்களா? 17 வயசு 16 வயசு கை தூக்குங்க. இந்த தம்பியை பார்த்துக்கங்க. இவ்வளவுதான் அப்ப ஈசாக்கு வயசு. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 117 வயசு. 117 வயசான ஒரு தகப்பன், அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க, கரெக்டா இல்லாட்டாலும் பரவாயில்ல. 17 வயசான ஒரு பையனை கூட்டிட்டு போய் 117 வயசு, எனக்கு இப்ப 70. நானே இந்த பையனை பிடிச்சிருக்க முடியாது. இப்ப வேகமா உடனே ஓட முடியுமா? ஓட முடியாது. அவர் என்னை விட 50 வயசு கூடன்னு வச்சுக்க, 47 வயசு கூட. எப்படி இருப்பாரு? அவர் இவரை கட்டுறாரா? அவர் என்ன செய்யறாரு? படுத்திருக்காரு. முதல்ல என்ன, அந்த பாவி என்னை ஆண்டவர் பார்த்துக்கிறார், கூட்டிட்டு நீங்க என்னை கட்டு இல்லைன்னு சொல்லல, அது கூட சொல்லல. அவரு சாமர்த்த கட்டி வைக்கும் போது அந்த பையனுடைய இருதயத்துல என்ன தோணிருப்பான்? தேவன் சொன்னார்னா என்னை கொள்ளுனாலும் கொன்றுவார் அந்த மனுஷன், கொள்ளுனால அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பொய் சொல்லாத சொன்னா உன்னை அடிப்பேன்னா என்ன செய்வாரு ஈசாக்கு? நிச்சயமா செய்வான். என்றால் கொள்ளுன்னு தேவன் சொன்னா கொல்றதுக்கு ரெடிமே, நீ வெட்டுறதுக்கே இருந்தால் ரெடி.
என்னை பொய் சொல்லாத பொய் சொன்னா அவனை அடிப்பேன்னா நிச்சயமா அடிப்பார் நம்போறா? இல்ல அதெல்லாம் கிடையாது. நம்ம சொன்னோம் பிள்ளைகிட்ட தோலை உரிச்சிருவேன், எலும்பு உடைச்சிருவேன். அவனுக்கு தெரியும் இதுல எதையுமே அவன் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்மளை பத்தி அந்த ஆளுக்கு தெரியும்ல, கூடவே இருக்கவனுக்கு தெரியாதா என்ன? தோலையும் உரிக்க மாட்டாரு, எலும்பையும் உடைக்க மாட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் பொய். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நாம என்ன கொடுத்து வச்சிருக்கோம்னா, நான் வார்த்தையில எதுவுமே உண்மையா சொல்றது இல்லை, எல்லாமே சும்மா பேருக்கு சொல்றேன்னு தெரியும். அப்ப அந்த வீட்டார் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நீ உண்மையிலே இதுதான் வழி, இதுதான் சத்தியம்னா, மாடு கடந்தா கடக்கட்டும், ஆடு கடந்தா கடக்கட்டும், காடுக்கு தண்ணி விடலைன்னா பரவாயில்ல, வா சர்ச்சுக்கு. இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், வாத்தியார் அடிப்பா, வாத்தியார் அடிச்சா அடிக்கிட்டு விடுறா, வாட போவோம் பள்ளிக்கூடம். அப்பா நீங்க பரிச்சப்பா, சரி பரவாயில்ல போட்டோம், பரிச்சைக்குனால விடுறேன், சும்மா பள்ளிக்கூடம்னா பரவாயில்ல, வா சர்ச்சுக்கு போனோம். அந்த பிள்ளை ரட்சிக்க கொடுமா இல்லையா? அந்த பிள்ளையினுடைய இருதயத்துல அப்பாவை பார்க்கும்போது, எங்க அப்பாவுக்கு தேவனை விட சபையை விட அடுத்ததுல அப்புறம் தான். பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம்னு பரவாயில்ல, அவருக்கு இந்த உலகம் இல்ல, தேவன் தான் முதல்ல தெரியும். இதுதாங்க தேவனை முதல்ல வைக்கிறது. புட்டிங் காட் ஃபர்ஸ்ட். என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். சமீபத்தில் என் பையன் சொன்னான், ஏற்கனவே அவன் படிச்சுட்டான் நல்லா நிறையா, அவன் பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ அதுக்கடுத்து அதுக்கு மேலே படிக்க போறப்பான்னு சொன்னான். எங்கேப்பா படிக்க போறேன்? திருப்பதியில் ஒரு காலேஜில் உனக்கு இடம் கிடைக்குப்பா, நான் வாங்குற சம்பளத்தை விட கூட கொடுத்து எனக்கு வந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் எல்லாமே கூட, நான் இங்கே போகலாமா, அப்ளை பண்ணலாமான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், இங்கே சர்ச் இருக்கான்னு கேட்டேன். இங்கே சர்ச் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி, 58 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சர்ச் இருக்குண்ணே, நீ போயிடுவ, உன் மனைவி பிள்ளைகள் போக முடியுமா? இதெல்லாம் யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டேன், என்னப்பா என்ன அப்ளை பண்ணியான்னு கேட்டேன். நான் அப்ளை பண்ணலப்பா. அவனுடைய தைரியத்தில் வந்து சம்பளம் இதோட கூட கிடைக்குது, நம்ம அதோட கூடவும் படிச்சுக்கலாம், சர்ச்சுக்கு போய்க்கலாம். நான் சொன்னேன், சர்ச்சு உங்க அந்த ஊர்ல இல்லை, நீ போயிடுவா 60 கிலோமீட்டர் தள்ளி, உன் மனைவி பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாரம் 68 கிலோமீட்டர் தள்ளி போக முடியுமா? அல்லது நீ ஏதாவது ஒரு ஊருக்கு போன முடியுமா? நான் படிக்கல, அப்ளை பண்ணல. நான் போக ரைட், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல. அவன் பிஹெச்டி படிப்பில் போகும்போது 5 மணி நேரம் குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக அந்த பரீட்சை எழுத முடியாது. இன்டர்னல் எக்ஸாம்லாம் பாஸ். நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அவங்களுடைய ப்ரொஃபஸர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான், அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஃபோன் பண்ணி, சார் 5 மணி நேரம் அதுக்காக ஒரு பரீட்சை எழுத முடியல, எனக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கங்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறார் சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், அப்படின்னா பிஹெச்டி படிக்க வேண்டாங்க, முடிஞ்சா அடுத்த செமஸ்டர்ல இன்னொரு சப்ஜெக்ட் எடுப்பேன், அடுத்த 6 மாசத்துக்கு நான் ஓடி கொடுப்பேன் சார். எப்படி சார் கொடுக்க முடியும்? மற்றவங்களாம் படிக்கிறாங்க, எப்படி பண்ண முடியும்? அப்ப பரவாயில்ல மேடம், பிஹெச்டி படிக்கல, போயிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இந்த அளவுக்கு அவர் பரவாயில்ல போல இவருக்கு நினைச்சாங்க. அந்த பிஹெச்டி அப்படின்னா படிக்கலைன்னா பரவாயில்லங்க, எனக்கு தெரியல. பிஹெச்டி ஏஹெச்டி டாக்டர் பட்டம் ஒரு பிரதர் இப்படிதான் சொன்னாரு, பிரதர் நான் அதில் சேர்மனா இருக்கிறேன், நான் போகலன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாரு. என்னங்க சேர்மன்? நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், தேவனுடைய வேலைக்காரங்க முக்கியம், தேவனுடைய பிள்ளைங்க. இந்த சபையில உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, அது உங்களுக்கு முக்கியமா தெரியல. உலகத்தில் உள்ளவங்க வந்து சேர்மன், டைரக்டர், கலெக்டர், டாக்டர் குப்பையா நீ நினைக்கலைனா, தேவன் என்ன குப்பையா பாக்குறாரு? எப்படி பாக்குறாரு? இந்த உலகத்தின் பார்வையில மேன்மையாக இருப்பதெல்லாம் தேவனுடைய பார்வையில அருவருப்பு. டாக்டர், கலெக்டர் குப்பை, தங்கம், மண்ணு. நம்ம பொண்ணும்ப தேவன் என்ன சொல்வாரு? நீ அப்படி மதிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மேன்மையாக எண்ணப்படுவதையும் ஒரு குப்பையை போல நீ என்ன விட்டால். பவுல் சொன்னாரு, இந்த உலகத்துல வந்து மேன்மையாக இருப்பதே எல்லாம் நான் என்ன நினைச்சிட்டேன்? குப்பையாக. லாபமா இருப்பதை நஷ்டமாக எண்ணுகிறேன், மேன்மையாக இருப்பதை குப்பையாக எண்ணுகிறேன். நீங்க இப்படி நினைக்கலன்னு சொன்னா, நீங்க இப்படி நினைக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், உங்க குடும்பத்துக்கு தெரியணும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், இதுதான் முக்கியம்ங்கிறத உங்க மனசுல பதிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்க பிள்ளை ஒரு காலம் தூரம் போகாது. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இப்படிதான் நடப்பீங்க. ஆபிரகாம் அப்படி நடந்தாரு. நான் சொல்றேன், ஈசாக்குனுடைய வாழ்க்கையில இதனுடைய இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? தேவனுடைய ஆசீர்வாதங்க எல்லாமே ஈசாக்குக்கு எல்லாமே வந்து நடந்துச்சு. அவருக்கு பொண்ணு அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி கூட்டிட்டு வந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். அவர் ஈசாக்கு அதனாலதான் வந்து ரொம்ப மேன்மையான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவன் விசுவாசித்தான், எல்லாமே அவனுக்கு தேவனுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் செஞ்சுட்டார். ஆனா யாக்கோப்பு அப்படி இல்லை. யாக்கோப்பு வந்து பெரிய எத்தனை இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் தான் நமக்குலாம் மாதிரியா இருக்காரு. ஏன்னா நம்மளாம் எத்தர்கள், அதனால நமக்கு அவர் தான் மாதிரியா இருக்க முடியும். அருமையானவர்களே, நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். நாம் வந்து அந்த இருமணம் உள்ளவங்களா இருந்தோம்னா, யாக்கோபு நிறுவத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற 8ஆம் வசனத்துல, இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
நிலையற்றவனா இருக்கிறான். அவன் எதையாவது தேவனிடத்துல பெறலாம் என்று நினைக்கவே வேண்டாம். படிச்சு பாருங்க, யாக்கோபு 1:8 நினைக்கிறேன், வாசிங்க. இருமனம் உள்ளவன், இருமனம்னா என்ன அர்த்தம்? இங்க வந்தா தேவன் வேணும், அங்க போனா உலகம் வேணும். இங்க வந்து வரும்போது தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து என்ன பிரதர், ஹலோ பிரதர், பேசலாம், தேங்க்யூ, அல்லேலூயா. அங்க போனவன வந்து நம்மளுடைய ஜாதி சனம் சொந்தம் அவங்களோட சேவை, அங்க ஒரு வேஷம். இங்க வந்து நகையை கட்டிட்டு வருவாங்க, அங்க நகையை போட்டு போவாங்க. இங்க பூவை கட்டிட்டு வருவாங்க, இங்க பூ வச்சுட்டு போவாங்க. ஏன் இங்க வரும்போது எல்லாருடைய மத்தியிலையும் நம்ம வந்து இது ஐஸ்வர்யானை போல நல்ல பேர் வரணும். அங்க உலகத்துக்குள்ள போகும்போது இப்படி போனா மொட்டைன்னு போனா என்னடி மூடி மாதிரி வந்திருக்கேன்பாங்க. ஸோ அங்கே போனோடனே என்ன செய்யணும்? காடி மாதிரி ஆட்டம் போட்டு. அப்போ அங்கே அத்தாரிட்டியா இருந்தால் தானே மதிப்பு கிடைக்கும். அங்கே வந்து நகை போடணும், அலங்காரம் பண்ணணும் எல்லாம். இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம், இதுதான் இருமனம். ஆனா தேவனுடைய மனுஷரோட அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். எனக்கு தேவன் தான் ஃபர்ஸ்ட், இங்கேயும் தேவன் தான் ஃபர்ஸ்ட், அங்கேயும். இங்கே தேவன் ஃபர்ஸ்ட்னா மதிப்பு கிடைக்கும், அங்கே தேவன் ஃபர்ஸ்ட்னா மதிப்பு கிடைக்காது. பரவாயில்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நத்திங் டு மீ. உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு ஒரு பொருளே கிடையாது. எங்க? யோவான் 5:34 என்ன எழுதியிருக்கு? நான் இப்போ ஒரு வசனம் சொன்னேன்னா யாக்கோபு 1:8 வாசிங்க. அப்புறம் அதை இருமனம் உள்ளவன் தன் பதிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் அடுத்து என்ன இருக்கு? தாழ்ந்த சகோதரர் 7 வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாங்க. சரி, ஏசாயா சங்கீதம் 50:18 வாசிங்க. சங்கீதம் 50:18. நம்ம அநேகருடைய வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு செய்யல, இந்த அவங்களுக்கு அப்படி செஞ்சிருக்காரு, இப்படி செஞ்சிருக்காரு, எனக்கு செய்யல. ஏன் செய்யலங்க? உங்க இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அது இருமனம் இருக்கு, உலகத்தோடு ஒத்த வேஷம். நீங்க இங்க போகும்போது உலகத்தில் உள்ள மனிதர்களோடு ஒத்த வேஷம் இருக்கிறது. சபைக்கு வந்தோன்னா நீதிமன்றங்களை போல காமிச்சுக்கிறது. இருமனம் உள்ளவன் அவன் எதையாவது தேவனிடத்துல பெற முடியாது. உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்களை சுத்தி இருப்பவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், எது இவனுடைய வாழ்க்கையில தேவன் தான் ஃபர்ஸ்ட். இவன் ஒரு பைத்தியம், இவன் பைத்தியக்காரன். எப்ப பார்த்தாலும் சபை தேவன் அழைகிறான் பாருங்க. தேவன் பைத்தியமா அழைகிறான். ஆமா, கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீங்க யாருக்கு பைத்தியம்? ஒரு பாட்டு இருக்கு. நீங்க பொண்ணுக்கு, பொருளுக்கு, உலகத்துக்கு பைத்தியம். நான் யாருக்கு பைத்தியம்? தேவனுக்கு பைத்தியம், கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஆமா, முதன்மையா தேவனை தேடணும். எப்படிதான் வாசிங்க. சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். நீ அங்க போன உடனே ஒரு திருட, ஒரு ரவுடி, அவனோட ஒத்து போவேன். அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், யார் திரும்பினா சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன், என் சொந்தக்காரன். அவன் திருடையா, அவன் கொலைகாரன்யா. ஆமா, கொலைகாரன் தானே. அப்ப சொன்னா தானே 4 பேர் பயப்படுவான். ஒரு கொலைகாரன் எனக்கு சொந்தக்காரன் சொல்றது நீ பெருமை பாராட்டுறீங்க, அப்பதான் 4 பேர் பயப்படுவான். இவன் என் ஜாதிக்காரன், ஏன்? அப்பதான் 4 பேர் பயப்படுவான். இப்படிதான் அரசியல் தலைவர்களை, விபச்சாரக்காரர்களை, திருடர்களை, கொள்ளையர்களை, ரவுடிகளை எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு நீ வைக்கப்படல. காரணம் என்னன்னா அப்ப 4 பேர் மதிப்பாங்க. இங்க வந்து அந்த பிரதரா, அவர் எங்க சர்ச்சில் உள்ள பிரதர் தான், அவர் என்னுடைய பிரதர் தான். என்னங்க அவர் வேற, நீங்க ஒரு சர்ச்சில் இருக்க. இங்க வந்தா சரி தேவனுடைய பிள்ளைன்னு காமிச்சுக்கிறது. அங்க போனா உலகத்தாரோட ஒத்துப்போ. திருடனை காணும் போது நீ ஒத்து போகிறாய். அடுத்து வாசிங்க. விபச்சாரோடு உனக்கு பங்குண்டு. விபச்சாரக்காரோட உனக்கு பங்குண்டு. விபச்சாரம் பண்றவன், வேசித்தனம் பண்றவன், அது யாரா இருந்தானுங்க, அவன் எனக்கு சொந்தக்காரங்க. எனக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க. விபச்சாரக்காரன் சொந்தக்காரங்க தான், திருடர்கள் சொந்தக்காரங்க தான், கொலைகாரன் சொந்தக்காரங்க தான், ஜாதிக்காரன் சொந்தக்காரன். அதுல நீ பெருமை பாராட்டுகிறாயே, உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. இவன் இருமனம் உள்ளவன், இவனோட நான் இணங்கி போக மாட்டேன், இவன் ஜெபத்துக்கு நான் பதில் தரமாட்டேன். அநேக பேருடைய ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்னன்னா அவர்கள் இருதயத்தில் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறார். முழு இருதயத்தோடு தேவனை தேடவில்லை. அவருடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் தேவன் சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அது இரண்டாவது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேற. ஒரு சிலருக்கு பொருள் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, பணம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, வீடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அல்லது வேலை ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அல்லது ஜாதி ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அல்லது அழகு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏதோ ஒண்ணு முதல்ல இருக்கு. இந்த உலகத்துல வந்து டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்புறம் சபை, ரட்சிப்பு, ஞானஸ்தானம் அது ரெண்டாவது. அப்புறம் தான் விரும்பின பெண்ணை அல்லது ஆணை அடைவதற்காக ஞானஸ்தானம் இருக்கிறவங்க இருக்காங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் தான் விரும்பின ஒரு பெண்ணையோ அல்லது மாப்பிள்ளையை அடைவதற்காக போய், நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்த தம்பி சொன்னாரு,
ஒரு பொண்ணு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க, ஒரு பையனுக்கு. அவங்க இல்லை, நாங்கள் சபைக்கு போகிறவங்களுக்கு தான் கொடுப்போம். நான் சபைக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன். ஒரு காட்டி கேட்டார், என்னப்பா நீ என்னமா சபைக்கு போறியாம்ல? என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ரொம்ப நாளாக போயிட்டேன். எதுக்கு போகிறேன்? பொண்ணு கிட்ட போகிறேன். பொண்ணு கட்டி முடிச்ச முன்னாடி அது என்னன்னு தெரியாது. அப்புறம் அவருக்கு தேவன் முதலாவதாக இருந்தா சரி கண்டிப்பா போவார். அந்த பொண்ணை அவரை விட்டுட்டு போனாலும் போவாரு. ஆனா பொண்ணுக்காக போனாருன்னா கல்யாணம் பண்ண முன்னாடி போக மாட்டாருங்க. கல்யாணம் பண்ண முன்னாடி எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணை வந்து ஒரு ஊர்ல உள்ள ஒரு பொண்ணை ஒரு பையன் விரும்பினாரு. அங்கிருந்து சொல்லி இந்த பையன் உங்க சர்ச்சுக்கு வரோன்றாரு. நீங்க அடையப்பா நாங்களாம் ரொம்ப வரவேற்பு கொடுத்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வரோம்னா தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அவங்க ரொம்ப அவரை வரவேற்று இது பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிட்டு அவர் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி பார்த்தா ஆலய காலம். ஏன்? அந்த பொண்ணுக்காக போட்ட வேஷம் அது. கல்யாணம் ஆயிடுச்சு, இந்தியனுக்கு சர்ச்சுக்கு போனோம். அப்ப அவருடைய வாழ்க்கையில் எது ஃபர்ஸ்ட்? தேவனுக்காக சபைக்கு வந்தாரா, பொண்ணுக்காக வந்தாரா? நல்லா மோசம் போகாதீங்க. சபைக்கு வரவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவன் தேவன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தேவனை முதலாவதாக வைத்தவர்கள் அல்ல. இன்னைக்கு உலகத்துல நிலைய பிரசங்கமாறும் சபைக்கு போகிற விசுவாசிகளும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் வேலைக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தான் தேவனை தேடுகிறார்கள் ஒழிய தேவனுக்காக இவர்கள் சபைக்கு போவது இல்லை. தேவனும் இவருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் தேவன் நல்லார் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்யப்படுகிற தேவன் அவருடைய இருதயத்தை தெரிந்திருந்து கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். பைபிள் என்ன இருக்கு? நீதிமான்களுக்கென்று தேவன் மெய் ஞானத்தை, இந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருவார் தேவன். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா உங்க இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. ஜெபம், உபவாசம், தான தர்மத்தை குறித்து மத்திய 6 எழுதியிருக்கு. அதுல ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி என்ன எழுதி தெரியுமா? அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன், அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். அப்ப வெளியரங்கத்தை பார்த்து உங்களுக்கு பதில் தருகிறவர் அல்ல. எத்தனை முறை சோத்திரம் சொன்ன, எத்தனை முறை ஆண்டவரே என்ன, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண, எவ்வளவு காணிக்க கொடுத்தா, நோ ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆண்டவர் என்ன பார்க்க? உங்க இருதயத்தை பார்க்கிறார். அதுல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தான் முதலா, ரெண்டாவது. இந்த வசனத்தை நீங்க பாருங்க. இப்ப சங்கீதம் 50ல அதை வாசிச்சு முடிங்க. முடிச்சா அதுக்கு அடுத்த வசனம் 50ல 18க்கு அடுத்து வாயை பொல்லாப்பும் திறக்கிறாய், நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய். அடுத்து உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய், உன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு விரோதமாக நீ பேசுகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நீ இவையெல்லாம் செய்யும் பொழுது நான் மௌனமா இருந்தேன், நான் பேசல. உடனே உனக்கு நான் தண்டனை கொடுக்கல, உடனே உனக்கு நான் வந்து பிரச்சனையை கொண்டு வரல. அதனால உன்னை போல நான் இதை கண்டுக்கிட மாட்டேன்னு நினைச்சிட்டேன். உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ பேசினாய். உன் தாயின் சகோதரன் என்ன அர்த்தம், மகன் என்ன அர்த்தம்? உனக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது சொந்தக்காரங்களுக்கு விரோதமா நீ பேசினாய். நான் பேசாம மௌனமாக இருந்தேன். உடனுக்குடன் உனக்கு நான் பலி கொடுக்கல. உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் தெய்வம் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் சைலண்டா இருந்தேன். நான் சைலண்டா இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கேன். நான் உடனே வந்து உனக்கு பிரச்சனை வராதுனால பாருங்க, சில வியாதி உடனே வந்துடும். இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு சாப்பிட்டீங்க, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டாதுனாக்க உடனே வாந்தி வரும், பேதி வரும், என்ன மாதிரி வந்துடும். சில வியாதி வந்தேனாக்கா அது அப்படியே நீண்ட நாளைக்கு சென்று ஸ்லோ பாய்சன். கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாக்க ஒரு நாள் கழிச்சு புற்றுநோய் வரும் அல்லது டிபி வரும், என்ன மாதிரி வரும். அது கொஞ்சம் ஸ்லோ பாய்சன். ஆனா எது சீரியஸான வியாதி? வாந்தியும் வயிற்றுப்போக்கும் பேதியும் வந்து சீரியஸ் போல தெரியும். ஏன்னா அது உடனே வர்றதுனால ஐயோ இதை சாப்பிட்டே இப்படி போயிடுச்சுன்னு. ஆனா சில சாப்பாடுகளும் சில காரியங்களும் உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு ஒரு நாள் வெளியே வரும். அன்னைக்கு எதனால இப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் தேவன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் உங்க இருதயத்துல நீங்க வச்சிருக்கிறது, நீங்க தாய்க்கு விரோதமா பேசுறது, சகோதரனுக்கு விரோதமா பேசுறது, தேவனை விட்டுட்டு வந்து அவருடைய வார்த்தையை உங்களுக்கு பின்னாடி எரிஞ்சு போட்டுட்டு எனக்கு என்னன்ட்டு நீங்க உங்க இஷ்டப்படி நடந்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேவன் சைலண்டாக இருந்தார். ஆனால் அவர் மறந்து விடவில்லை. அதான் அங்க எழுதியிருக்கு. அடுத்து வாசிங்க. ஐ கெப்ட் சைலண்ட் 21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்து உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய்.
ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நான் கடிந்து கொண்டு உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். யாரு தேவன் நேசித்தா அதை நிறுத்துவார், இல்லைன்னா அதுவும் தெரியாது, நமக்கு எப்பவுமே தெரியாது. சார் கடைசியாக வந்து அந்த மத்திய அது ஆதியாகமம் 22 வாசிங்க. அருமையானவர்களே, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள் என்று நம்ம வந்து நான் ஆண்டவருடைய சபைக்கு தான் போறேன், அந்த சபையோட போறேன், இந்த சபைக்கு போறேன், எல்லாம் பெருமையெல்லாம் பாராட்ட வேண்டாம். தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தையும் பார்க்கிறார். ரோமர் 14:12 வாசிக்கிறோம், எவ்ரி மேன் should give an account of himself to God. நம்ம ஒவ்வொருவரும் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒருத்தர் 2 பேர் மாத்திரம். சரி, அடுத்த வாசிங்க 22ஆம் அதிகாரத்துல. தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கட்டியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்க எழுதியிருக்கு. என்னுடைய வேதாந்தத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கலாம், now I know God is first in your life. இப்பொழுது உன் வாழ்க்கையில தேவன் தான் முதலாவது என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்படிதான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு டெஸ்ட் வைப்பார். இப்போ உனக்கு சபையா உலக வேலையா, இப்பொழுது தேவனா அவன் சொந்தமா, மனைவியா தேவனா, புருஷனா தேவனா, பிள்ளையா தேவனா, உலக பதவியா தேவனா. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், வேலைக்கு போவாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, ஜோம் ஒன்று வேலைக்கு போவாங்க. இன்னும் உங்க பையன் இன்னைக்கு சர்ச்சு வரலைன்னு சொல்றாங்களே அப்படின்னா, அது இன்னைக்கு போனா தான் அட்டண்டன்ஸ் கிடைக்குமா, அப்பதான் அடுத்த ப்ரொமோஷன் போக முடியுமா. இப்போ இவங்க வாழ்க்கையில் எது முக்கியம்? ப்ரொமோஷன் தான் முக்கியம். அந்த வேலையே கிடைக்காம இருக்கும்போது சபைக்கு போயிட்டே இருந்தாங்க. வேலை கிடைச்ச உடனே அடுத்த ப்ரொமோஷன் முக்கியம், அடுத்த சம்பளம் முக்கியம். அவர் பாருங்க 50,000 வாங்கிட்டு இருந்து இப்போ 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால நானும் என்ன செய்யணும், வேலையில வேலை வேலை வேலைன்னு கிடக்கணும். அவருக்கு 1 லட்சம் வாங்குறதுனால அவர் பரலோகத்துக்கு போயிடுவாருன்னு அர்த்தமே கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு இப்ப தேவனுடைய பிள்ளையில ஒரு சிலர் ஆசீர்வதிக்கிறார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். ஆனா அவருடைய ரகசியம் என்னன்னா, தேவன் ஆசீர்வதிச்சா கண்டிப்பா அது அவனுடைய இருதயத்தை பார்த்து செய்யற காரியம். ஆனா பிசாசு உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். இயேசுகிட்டே வந்து சொன்னானே, நீ என்னை தண்டனிட்டு வணங்கினானா இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காமிச்சிருப்பான். உலகத்தின் மகிமையை என்னத்தை காமிச்சிருப்பான்? உயர்ந்த கட்டடங்களை காமிச்சிருப்பான், அதிகாரம் உள்ள பதவியில காமிச்சிருப்பான், பொன்னையும் பொருளையும் காமிச்சிருப்பான். நீ என்னை தண்டனிட்டு வணங்கினா இதெல்லாம் நான் உனக்கு தர்றேன். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அநேக பேர் அப்படி வணங்கினவர்கள் தான். எதை ஆராதித்தார்கள்? அவர்கள் பதவியை, அந்தஸ்தை, அதிகாரத்தை விரும்பி அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு ரெடியா இருந்தவங்க அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன ஏமாந்து போகண்டாருமையானவர்களே, எல்லாவற்றிலும் நீங்க செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா, மகிமையை குறைச்சல கொண்டு வருமா, இது எனக்கு மகிமையை தருமா, எனக்கு லாபத்தை தருமான்னு யோசிக்காதீங்க. நம்ம மனம் திரும்ப வேண்டிய பகுதியே செல்ஃப் சென்டர் லைஃப்ல இருந்து காட் சென்டர் லைஃப்க்கு வர்றதான். தனக்கானதை தேடுவதிலிருந்து தேவனுக்கானதை தேடக்கூடிய வாழ்க்கைக்கு மனம் திரும்பணும். சுயநலமுள்ள வாழ்க்கையிலிருந்து தேவனை மையமாக கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு திரும்பணும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க வந்து பணமோ வேலையோ அல்லது திருமணமோ எதா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த காரியத்தின் மூலமாக நான் உமக்கு பிரியமா வாழ முடியுமா, உங்களுடைய நாமத்துக்கு மகிமையா வாழ முடியுமா, உங்களுடைய சத்தம் செய்ய முடியுமா. ஏன் அவிசுவாசினா கூட பரவாயில்லைன்னு திருமணம் பண்ணிக்கிறாங்க? காரணம் அவங்களோட வாழ்க்கையில தேவன் முதலாவது கிடையாது. என்ன யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவனை முதலாவதாக வச்சு அவருடைய சித்தம் தானா, அவருடைய வார்த்தையின்படி இருக்கா, அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருமா செய்யறனா, அல்லது என்னுடைய விருப்பம் நிறைவேறுங்கிறதுக்காக செய்யறனா? தேவனை நீங்க முதலாக வச்சீங்கன்னா தேவன் உங்களுடைய வழிகளை எல்லாம் செம்மையாக்குவார்கள் இருக்கு. நம்ம அந்த நீதிமொழிகள் 3:6 என்ன வச்சோம்? இஃப் யூ புட் காட் ஃபர்ஸ்ட் காட் வில் ஸ்ட்ரெய்டன் ஆல். உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அதை வாசிங்க, நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அப்படின்னு அர்த்தம், உன் வழி எல்லாவற்றையும் எந்த தடையும் இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் சீராக்குவார், நேராக்குவார். கோணாலானதை
கரடு முரடானதை தேவன் உனக்கு சரி செய்து கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்க்க அவரால் முடியும். ஆனா உன் இருதயத்துல மாத்திரம் எல்லாவற்றிலும் நீ செய்ய வேண்டியது, தேவனே நீங்க தான், உங்களுடைய மகிமை தான், உங்களுடைய சித்தம் தான் இப்படி நீ நினைச்சீங்கன்னா மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்துக்குவார். ஆமென்.